थैंक यू जीसस। आइए हम प्रार्थना करेंगे। खुदावन हम धन्यवाद देते हैं, आज की सुबह हम बड़े आनंदित हैं, फिर एक बात तूने हमें मौका दिया है, हम अपने आप को समर्पित करते हैं और तेरे इस सुबह के समय को तू आशीषित कर, आत्मा के द्वारा तू बातें कर और तेरा वचन हमारे मध्य में खोला जाए, जो जमा हुए हर एक को तू ब्लेस कर। मैं मौका दिया इसलिए मां भरी है, आज की सुबह को अपने आत्मा के द्वारा हमें लीड कर, सारे बंधनों को तोड़ डाल दे और तेरा वचन आगे बढ़ने दे। सब कुछ तेरे पवित्र हाथों में देते हैं, प्रार्थना को मांगते हैं यीशु मसीह के नाम में। जब हम खड़े हैं वचन में से पढ़ेंगे, Amen. John 21 யோவான் 21 उसका 15 to 19 15 19 வரை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் உள்ளவனாய் இருக்கும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாவே மெய்யாவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். Amen. पढ़ेंगे साम उसका 139 சங்கீதம் 139 13 to 16 13 16 வரை. சங்கீதம் 139 13 16 வரை. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என்று என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ये वचन को हमें याद रखना है. இந்த வார்த்தையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். मेरे सारे अंग जो दिन दिन बनते जाते थे, என்னுடைய அவயங்கள் ஒன்றாயிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் रचे जाने से पहले तेरे पुस्तक में लिखे உருவேற்கப்படும் நாட்களில் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. Amen. पढ़ेंगे गलातियंस கலாத்தியர் उसका फर्स्ट चैप्टर முதல் அதிகாரம் उसका 15 to 18 पढ़ेंगे. 15 18 வரை. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். अंत में पढ़ेंगे रेवलेशन 10 9 to 11. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9 11 வாசிப்போம். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆயிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றார். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது.
நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரர்களையும் ராஜ்யங்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். सब लोग बैठ सकते हैं. நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். माइक हाथ में पकड़ने से अच्छा पड़ेगा ना, आवाज नहीं आ रही. मेरा हाथ में पकड़ो, ये निकाल दो. प्रभु का धन्यवाद हो. प्रभु का धन्यवाद हो. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. एकदम आगे पकड़ो, இது வசதியா இருக்கும். प्रभु के नाम का धन्यवाद हो. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. खुदावन ने आज की सुबह में दी है. தேவன் இந்த காலை வேளை நமக்கு கொடுத்திருக்கிறார். और हम आभारी है. நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். पास्टर जेम्स श्रीनी के लिए, பாஸ்டர் ஜேம்ஸ் ஸ்ரீனிக்காக நன்றி செலுத்துகிறோம். हमें मौका दिया है. இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தமைக்காக. और गॉड ब्लेस यू पास्टर. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். और ये समय जो हमें नियुक्त करके दिया है, இந்த நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். हम आपके आभारी है. நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி के लिए செலுத்துகிறோம். हम धन्यवाद देते முழு हैं. சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். आप लोग जो इस समय हमारे लिए दिया है, நீங்கள் உங்களுடைய வெளியேற பெற்ற நேரத்தை எங்களுக்காக கொண்டு வந்து खुदावन आपको बड़ी बरकत और கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. आमीन हालेलुया. ஆமென். क्या आप सब लोग आनंदित हो? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? आमीन हालेलुया. ஆமென். क्योंकि आज की सुबह हम धन्यवादित है, இந்த காலையிலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். क्योंकि प्रभु ने हमारे लिए वचन को दिया हुआ है. தேவன் நமக்காக வார்த்தையை கொடுத்திருக்கிறார். और वचन ही हमारा बल और ताकत है. வார்த்தை தான் நம்முடைய வல்லமையும் பலமா இருக்கிறது. आमीन हालेलुया. ஆமென். पास्टर ने अभी कहा பாஸ்டர் இப்ப சொன்னார், कि बहुत सारे विरोध है अनेक விரோதம் உண்டு, और विरोध रहेगा, விரோதம் இருக்கும். लेकिन जिन्हें चुना गया है, ஆனால் யாரை தேவன் முன்குறித்தாரோ उन्हें कोई रोक नहीं அவரை पाएगा. யாரும் தடை பண்ண முடியாது. क्योंकि चुनने वाले कोई लोग नहीं है, ஏனென்றால் மனுஷன் உங்களை முன்குறிக்கவில்லை, चुनने वाला खुदा है. உங்களை முன்குறித்தவர் தேவனாகும். आमीन. आमीन. आपको अगर खुदा ने चुना है, தேவன் உங்களை முன்குறித்து तो आपके सारे काम खुदा ने पहले से लिखे हुए हैं. உங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் ஏற்கனவே எழுதிவிட்டார். आमीन. ஆமென். और उसे पूरा करने वाला भी खुदा ही है. எழுதின காரியங்களை முடித்து கொடுக்கிறவரும் அவர்தான். आमीन आमीन हालेलुया. और इसलिए मेरे पास आज खास आपके लिए संदेश है. உங்களுக்காக விசேஷமான ஒரு செய்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். मैं आपको कोई नॉलेज नहीं देने आया हूँ, நான் உங்களுக்கு ஞானத்தை பகிர்ந்து கொள்ள வரவில்லை, लेकिन मैं आपको बताने आया हूँ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க तुम வந்திருக்கிறேன். इस समय के वचन के भाग हो. நீங்கள் இந்த மணி நேரத்துக்குரிய தேவனுடைய சித்தத்தின் வார்த்தையின் பாகமாக இருக்கிறீர்கள். हालेलुया हालेलुया. अगर यीशु आया, இயேசு வந்தார், तो कोई तो पीटर होना चाहिए. அங்கு ஏதோ ஒரு பேதுரு இருக்க வேண்டும். अगर यीशु आया, இயேசு வந்தாரானால் तो कोई तो जायरस होना चाहिए. யாரோ ஒரு ஜைரஸ் இருக்க வேண்டும். अगर यीशु आया, இயேசு तो வந்திருப்பாரானால் कोई तो जक्के होना யாரோ चाहिए. ஒரு சகை இருக்க வேண்டும். अगर मैसेज आया है, செய்தி வருமானால் कोई तो ब्राइड होनी चाहिए. அதற்கான ஜனங்கள் இருக்க வேண்டும். हालेलुया हालेलुया. इसलिए मेरा टाइटल है என்னுடைய பொருள் predestinated ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட மக்கள் to play the part of the word that was in God. தேவனுக்குள் இருந்த இந்த மணி நேரத்துக்குள்ள வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக Hallelujah. There was a part of the word of God தேவனுக்குள் இருந்த வார்த்தையின் பங்கை நிறைவேற்ற முன்குறிக்கப்பட்டவர்கள். that was in God. அது தேவனுக்குள் இருந்த அந்த लेकिन பாக்கியம் वही भाग को पूरा करने के लिए हमें चुना गया है. தேவனுக்குள் இருந்த அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். हालेलुया. ஆமென். वो शैतान नहीं जानता है அதை பிசாசு அறியவில்லை. कि तुम्हारे बारे में खुदा के मन में क्या है. உங்களை குறித்து தேவன் என்ன சிந்தித்தார் என்பதை பிசாசுக்கு தெரியாது. वो तुम्हें तकलीफ देता है, அவன் உங்களை தடை பண்ண முயற்சி वो செய்யலாம், तुम्हें रोकता है, அவன் உங்களை தடை செய்யலாம், लेकिन वो तुम्हें हरा नहीं पाता. ஆனால் அவனால் உங்களை ஒருபோதும் தோற்கடிக்கவே முடியாது. क्योंकि तुम क्या करने वाले हो, என்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ये तुम्हें भी मालूम नहीं है, உங்களுக்கே தெரியாது, शैतान को भी मालूम नहीं है, பிசாசுக்கும் தெரியாது, गॉड को ही मालूम है. தேவன் மாத்திரமே அறிவார். हालेलुया. और इसलिए मेरा विषय है அதனுடைய பொருள் God opened up the seven seals of the last message. இந்த கடைசி இறுதி செய்தியின் 7 முத்திரைகளையும் தேவன் திறந்து விட்டார். हालेलुया. आमीन. ये आखिरी संदेश இந்த கடைசி செய்தியில் इसकी सातों मोहरों को அதில் 7 முத்திரைகள் இருந்தன. कोई प्रचारक ने खोला नहीं है, சங்கியா திறக்கவில்லை, पास्टर ने खोला नहीं है, பாஸ்டர் திறக்கவில்லை, विलियम ब्रैनम ने खोला नहीं है, வில்லியம் பிரணம் திறக்கவில்லை, खुदा ने खोला है. தேவன் நாமே திறந்தார். आमीन. आमीन. और लास्ट मैसेज कौन है? இந்த கடைசி செய்தி யார்? तुम हो. நீங்கள் தான் செய்தியாகும். हालेलुया. हालेलुया. நீங்களே அவருடைய வார்த்தையின் செய்தியாக तो இருக்கிறீர்கள். ब्रैनम को कहा गया அவர்களுக்கு சொல்லப்பட்டது, तेरा मैसेज आगे जाएगा. உங்களுடைய செய்தி முன்னே செல்லும். मैसेज कौन है? செய்தி யார்? मैसेज तुम हो. செய்தி நீங்கள் தான். ब्रदर ब्रैनम मैसेंजर है, பிரதர் பிரணம் செய்தியாளன், लेकिन तुम मैसेज हो. செய்தி யாரு? நீங்கள் தான் இந்த செய்தி. हालेलुया. हालेलुया. अरे मैसेज खोला जाना चाहिए. இந்த செய்தி திறக்கப்பட்டாக வேண்டும். हालेलुया. आमीन. ये मैसेज
मैसेज जो बंद था இந்த செய்தி மூடப்பட்டிருந்தது, अब बंद नहीं रहेगा, இப்பொழுது இந்த செய்தி மூடப்பட்டிருக்கிறது. खोलेगा। தேவன் இதை திறந்து போட்டார். आमेन, हालेलुया, हालेलुया। जीसस இயேசு जायरस के साथ ஜைரஸ் இடத்தில் घर तक आया, வீடு வரைக்கும் வந்தார். जायरस जीसस को लाने के लिए இயேசுவை கூப்பிட उस जगह पे चला गया, அங்கு சென்றான். लेकिन जब घर पे आ गया வீட்டுக்கு வரும்போது उसे मैसेज मिला, அவனுக்கு செய்தி கிடைத்தது, तेरी बेटी मरी है। குழந்தை மரித்து விட்டார். जायरस का खत्म हो गया, ஜைரஸ் சொன்னான், जायरस का सब कुछ खत्म हो गया। எல்லாம் முடிந்து விட்டது. अब मैसेज जायरस का नहीं है, இப்பொழுது செய்தி ஜைரஸோடு அல்ல, मैसेज जीसस का है। இப்பொழுது இயேசுவின் செய்தியாகும். तेरी बेटी मरी नहीं है, அவர் இயேசு சொல்கிறார், உன் குமாரத்தி மரிக்கவில்லை, तेरी बेटी सोई है। குமாரத்தி உறங்கிக் கொண்டிருக்கிறார். हालेलुया, हालेलुया। इसलिए मेरी प्रेरणा है, ஆயிரம் என்னுடைய ஏவுதல், the manifestation of God's spoken word, ஒரு வார்த்தை இருப்பதற்கு முன்பே, before it was a word, நீங்கள் தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிப்படுத்தலாய் இருக்கிறீர்கள். this is the word of God, இது தேவனுடைய வார்த்தை, ये वचन है। இது வார்த்தை. लेकिन ये वचन बनने से पहले இந்த வார்த்தை வார்த்தை ஆகுவதற்கு முன்பே खुदा का कहा हुआ शब्द को प्रभु जाहिर किया है। தேவன் சிந்தித்ததை தேவன் ஏற்கனவே நிறைவேற்றி இருக்கிறார். हालेलुया, ஆமென். ये लोग जीने के बाद लिखा गया, இது ஜனங்கள் ஜீவித்த பின்பு எழுதப்பட்ட வேதாகம். ये लोग हालेलुया ये लिखने के बाद मौजे आके जिया नहीं, இது எழுதின பின்பு மோசஸ் வந்து ஜீவிக்கவில்லை, मौजे आके जिया फिर लिखा गया। மோசஸ் ஜீவித்த பின்பு இது எழுதப்பட்டது. हालेलुया, हमारे बारे में भी लिखा जाने वाला है, நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்க வேண்டும். और एक प्रेरितों का काम लिखा जाने वाला है, இன்னும் ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन वो लिखने से पहले அது எழுதப்படுவதற்கு முன்பு कोई तो लोग होने चाहिए யாரோ ஒரு ஜனங்கள் இருக்க வேண்டும், जिन्हें खुदा जाहिर करेगा। அவரை தேவன் நிறைவேற்றுவார். अब ध्यान से सुन लेना, நன்றாக கேளுங்கள். ஜைரஸ் लंबी यात्रा चल के बॉम्बे गया, அவன் பாம்பே வரைக்கும் நடந்து சென்றான். बॉम्बे में वहां पर कोई सेवक रहेगा, அங்க யாராவது ஊழியக்காரர் இருக்கலாம், या चेन्नई गया, சென்னை போயிருக்கலாம், वहां पर कोई सेवक रहेगा, ஊழியக்காரர் இருக்கலாம், कोई आया नहीं, யாரும் வரவில்லை. फिर उसे मालूम पड़ा அவருக்கு தெரியும் कि जीसस है, இயேசு என்று ஒருவர் உண்டு. फिर वो जीसस के पास गया, அவன் சுற்றி சுற்றி இயேசு இடத்தில் சென்றான். जाने से पहले செல்வதற்கு முன்பு सबने रोका, எல்லோரும் ஜைரஸை தடை सबने பண்ணினார்கள், उसे दबाया, எல்லோரும் அவனை அமைக்கிறார்கள். लेकिन उसकी परिस्थिति इतनी बुरी हो गई அவருடைய சூழ்நிலை மோசமாக சென்றது, कि उसे जीसस के पास जाना ही पड़ा। இயேசு இடத்தில் செல்ல வேண்டிய அவசியமாயிற்று. हालेलुया, आमीन। वो जीसस को जाके बताया, இயேசு இடத்தில் சென்று और சொன்னான். जीसस ने कहा मैं आऊंगा घर पे, இயேசு சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வருவேன். और दोनों घर पे आ गए। ஜைரஸும் இயேசுவும் வீட்டை நோக்கி நடந்தார்கள். लेकिन जब घर पे आ गए வீட்டுக்கு வரும்போது और एक मैसेज आ गया, இன்னொரு செய்தி வந்தது, तेरी बेटी मरी है। உன் குமாரத்தி மரித்து போனார். मैसेज खत्म, இப்பொழுது எல்லாமே लेकिन முடியும். जीसस ने नया मैसेज लाया, இயேசுவோ ஒரு புது செய்தியை கொண்டு வந்தார். और नया मैसेज क्या था? அந்த புது செய்தி என்ன? तेरी बेटी मरी नहीं है, குமாரத்தி மரிக்கவில்லை, दुल्हन मरी नहीं है। மணவாட்டி மரிக்கவில்லை, हालेलुया, दुल्हन मरी नहीं है, மணவாட்டி மரிக்கவில்லை, दुल्हन जाग रही है, மணவாட்டி எழுந்திருக்கிறார், दुल्हन जाग रही है। அவள் திரும்பி எழுந்திருக்கிறார். हालेलुया, ஆமென். क्या दुल्हन यहाँ पर होनी चाहिए? இங்க மணவாட்டி இருக்கிறாளா? உறங்காத மணவாட்டி இருக்கிறாளா? விழித்த மணவாட்டி இருக்கிறாளா? आमीन, आमीन। आज की सुबह मुझे बता देना, அந்த காலையில நான் சொல்லட்டும், तुम நீங்கள் इस समय के वचन के भाग हो, இந்த மணி நேரத்துக்குரிய தேவனுடைய சித்தத்தின் படியான வார்த்தையின் பாகமாக இருக்கிறீர்கள். ये वचन के भाग हो, இந்த வார்த்தையின் பாகமாக இருக்கிறீர்கள். हालेलुया, ஆமென். और ये भाग तुम्हारा कोई छीन नहीं पाएगा। இந்த உங்களுடைய பாகத்தை யாரும் உங்களிடத்திலிருந்து பிடுங்க முடியாது. हालेलुया, ஆமென். क्योंकि तुम நீங்கள் चर्च के भाग नहीं हो, केवल சபையின் பாகம் மாத்திரமல்ல, कोई मैसेज वाले के भाग नहीं हो, ஒரு செய்தி கூட்டத்தின் பாகம் மாத்திரமல்ல, तुम वचन के भाग हो। நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் பாகமாக இருக்கிறீர்கள். आमीन, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. ध्यान से सुन लेना, நன்றாக கேளுங்கள். भाई ब्रैनम कहते हैं கர்த்தர் சொல்கிறார், इनविजिबल यूनियन में, ஓ காணக்கூடாத இணைப்பது செய்தி. और वो कहते हैं சொல்கிறார், अब खुदा ने இப்பொழுது தேவன் आपके लिए एक देश अलग किया है, உங்களுக்காக ஒரு தேசத்தை உண்டாக்கினார், और एक नया देश खोला हुआ है, புது தேசத்தை உண்டாக்கினார், और एक नया संदेश खोला हुआ है। புது செய்தியை கொடுத்திருக்கிறார். अब बहुत सारे अच्छे लोग दुनिया में है, संप्रदाय में है, लूथर वेस्ली में है, லூத்தர் வெஸ்லியின் இந்த சம்பிரதாயத்தில் அநேக நல்லவர்கள் लेकिन இருக்கிறார்கள். उन्हें वहां नहीं रहना है, அவர்கள் அங்கு இருக்க முடியாது. उन्हें बाहर आना है, அவர்கள் வெளியே வந்தாக வேண்டும். और उन्हें उस देश में आना है, அவர்கள் அந்த தேசத்திற்கு வர வேண்டும். क्योंकि देश के अंदर आशीष है। தேசத்தில் வந்தால் தான் ஆசீர்வாதம், தேசத்தில் புறம்பே அல்ல. आमीन। வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு வந்தாக வேண்டும். क्या वचन में आशीष है? வார்த்தையில் தான் ஆசீர்வாதம் உண்டா?
Amen. Amen. भाई ब्रैनम कहते हैं, வேதம் சொல்கிறார், now what did he do? அவர் என்ன செய்தார்? क्या किया उसने? என்ன செய்தார்? He opened up the 7 seals of the last message. அவர் இந்த கடைசி செய்தியின் 7 முத்திரைகளை திறந்தார். Hallelujah. Amen. और 7 seals कौन है? 7 முத்திரைகள் என்ன? Christ है. அது கிறிஸ்துவாகும். क्या Christ open होना चाहिए? கிறிஸ்து திறக்கப்பட வேண்டுமா? क्या वो प्रकट होना चाहिए? வெளிப்பட வேண்டுமா? क्या नबी क्या कहता है? தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? Christ revealed in his own word. கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையில் திரை நீக்கப்பட்டாக வேண்டும். मसीह कहाँ प्रकट हुआ है? கிறிஸ்து மறைந்திருக்க முடியாது, தன்னுடைய वचन में। வார்த்தையில் வேண்டும். हालेलुया, वचन कहाँ है? வார்த்தையில் தான் இருக்க வேண்டும். वचन यहाँ வார்த்தை है। மனவாட்டிக்குள் இருக்கிறது. கிறிஸ்து எந்த வார்த்தையில் திரை நீக்கப்பட வேண்டும்? எந்த வார்த்தை மனவாட்டிக்குள் இருக்கிறதோ அந்த வார்த்தையில் கிறிஸ்து திரை நீக்கப்பட வேண்டும். हालेलुया। ஆமென். अब जायरस के घर में एक मिस्ट्री है। இப்பொழுது ஜைரஸின் வீட்டில் ஒரு सील खोला जाना है। அந்த முத்திரை திறக்கப்பட और வேண்டும். जब सील खोला जाएगा, முத்திரை திறக்கப்பட अंदर एक मिस्ट्री है। அங்க ஒரு ரகசியம் உண்டு. इसे लोग मरा हुआ समझ रहे हैं। ஜனங்களை குறித்த வரைக்கும் அவருடைய குமாரத்தை மரித்து விட்டார். वहाँ यीशु से सोया हुआ समझ रहा है। ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். अब मरा हुआ कोई जिला नहीं सकता। ஓ, மரித்தவர்களை யாரும் உயிரோடு எழுப்ப முடியாது. सोया हुआ जगाया जाएगा। ஆனால் உறங்குகிறவர்களை எழுப்பலாம். सातों कलीसिया कालों में मसीह के लोग मरे हुए नहीं है, 7 சபை காலங்களில் கிறிஸ்துவர்கள் மரிக்கவில்லை, सोए हुए हैं। உறங்கி நித்திரையில் இருக்கிறார்கள். क्या समझ रहे हैं? நித்திரையில் இருக்கிறார்கள். चर्च मरा हुआ है। சபை மரித்து விட்டது. दुल्हन मरी हुई नहीं है, மனவாட்டியோ நித்திரையில் இருக்கிறார். दुल्हन सोई हुई है। அவன் நித்திரையில் இருக்கிறார். क्या यीशु ने जगाया? இயேசு என்னை உயிரோடு எழுப்பினாரா? हालेलुया, हालेलुया। अब मुझे कुछ प्रचार करना है। நான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். खुदावन तुम्हारा मोहर खोलने आया है। தேவன் உங்களுக்குள் இருக்கிறதான அந்த முத்திரையை உடைக்க விரும்புகிறார். दुनिया तुम्हें मरा हुआ समझ रही है, உலகத்தை குறித்த வரைக்கும் நீங்கள் மரித்தவர்களாக இருக்கிறீர்கள். लेकिन यीशु तुम्हें मरा हुआ नहीं समझ रहा है, ஆனால் இயேசு உங்களை மரித்தவர்களாக காணவில்லை, तुम्हें सोया हुआ समझ रहा है। உங்களை நித்திரை பண்ணவர்களாக யோசிக்கிறார். हालेलुया, आमेन। और यीशु तुम्हें जगाने आया है। இயேசு உங்களை எழுப்ப வந்திருக்கிறார். हालेलुया, ஆமென். हम पाप में मरे हुए नहीं है, நாம் பாவத்தில் மரித்தவர்கள் அல்ல, हम सोए हुए हैं, நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். लेकिन हम रिपेंट करने को तैयार है। நாமோ மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறோம். हालेलुया, हालेलुया। अब ध्यान से सुन लेना। நன்றாக கேளுங்கள். नबी कहते हैं, தீர்க்கதரிசி சொல்கிறார், अब 7 मोहरों को खोला जाना क्यों जरूरी है? 7 முத்திரைகள் திறக்கப்பட வேண்டிய ஏன் அவசியமா ताकि இருக்கிறது? आखिरी संदेश जाहिर हो जाए। ஏனென்றால் இந்த கடைசி செய்தி வெளிப்பட்டாக आखिरी संदेश क्या है? செய்தி கடைசி செய்தி रैप्चर का संदेश அது है। எடுத்துக்கொள்ளப்படுகிற செய்தி. हालेलुया, आमेन। आखिरी संदेश क्या है? கடைசி செய்தி என்ன? रूपांतर का संदेश है, மறுரூபப்படக்கூடிய செய்தி. और रूपांतर खोला जाना चाहिए। எப்படி மறுரூபப்பட வேண்டும் என்பதை திறக்கப்பட்டாக வேண்டும் உங்கள் வாழ்க்கையில். नबी कहता है रेवलेशन क्या है? रूपांतर का வெளிப்படுத்தல் என்ன எடுத்துக்கொள்ளப்படக்கூடியது? हम ट्रांसफॉर्म होने वाले हैं। நாம் இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட போகிறோம். हालेलुया, अब मेरी बात सुन लेना। நன்றாக கேளுங்கள். भाई ब्रैनम कहते हैं, ब्रैनम சொல்கிறார், ब्लेस्ड रेवलेशन, இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட 7 வெளிப்பாடு. मोहरों का 7 முத்திரைகள் हमारे पास आया हुआ है, வந்திருக்கிறது. और अंत के दिनों में खोला हुआ है। கடைசி நாட்கள் जैसे திறக்கப்பட்டது. नबूवत एरिज़ोना में हुई थी, எப்படி அங்கு தீர்க்கதரிசனம் அரிசுராம் वैसे अब हो रहा है। அதே போல் अब நடக்கிறது. यीशु मसीह हालेलुया दुल्हन के रूप में आ रहा है। அதே இயேசு கிறிஸ்து மணவாட்டி வடிவத்தில் வருகிறார். हाँ, तो अभी नया चालू होता है, जीसस ब्राइड फॉर्म, मतलब वो ऐसा है। இப்பொழுது புது இது வந்திருக்கிறது. क्या कबूतर की नहीं पवित्र आत्मा आया? எப்படி புறாவை போல் அங்கு பரிசுத்தாய் வந்ததோ, क्या पवित्र आत्मा कबूतर के स्वरूप में यीशु पे आया? புறாவை போன்று இயேசுவின் மீது பரிசுத்தாய் வந்ததா? तो पवित्र आत्मा कबूतर नहीं है ना? ஆனால் பரிசுத்த ஆவி அந்த புறா அல்ல அல்லவா? புறா பரிசுத்தாவி அல்ல அல்லவா? वो रूप में आया, लेकिन कबूतर नहीं है ना? ஆனா புறா வந்து பரிசுத்தாவி அல்லவே. हालेलुया, इसलिए कहते पिलर ऑफ फायर वो नहीं है, பில்லர் ஆஃப் ஃபயர் அவர் அல்ல, वो एक रूप है, அது ஒரு ரூபமாகும். लेकिन वो जिंदा खुदा है। அவரோ ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். हालेलुया, लेकिन वो आपके रूप में आ रहा है। உங்கள் ரூபத்தில் உங்கள் வடிவத்தில் வருகிறார். हालेलुया, हालेलुया। लेकिन आपको खोला जाना है। என்றால் நீங்கள் திறக்கப்பட்டாக வேண்டும். दूसरे आगमन में लोग आने चाहिए। இரண்டாவது வருகையில் ஜனங்கள் வந்தாக வேண்டும். अगर लेने वाला आया है, உங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வருவார், जाने वाला भी आना चाहिए। இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்களும் இருக்க வேண்டும். वापिस सुन लेना, திரும்ப சொல்கிறேன், अगर लेने वाला यीशु आया है, உங்களை எடுத்துக்கொள்ள அவர் வருவாரானால் तो जाने वाली दुल्हन भी होनी चाहिए। எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற ஜனங்கள் இருக்க வேண்டும். हालेलुया, आमीन। वो आया, क्या फायदा है? அவர் வருகிறார் என்ன பிரயோஜனம்?
यीशु आया है, இயேசு வந்திருக்கிறார், मेरे दरवाजे पे है। என் கதவில் வந்திருக்கிறார். देखो दाढ़ी देखो, दाढ़ी देखो, அவருடைய தாடியை பாருங்க, जब्बा देखो, அவருடைய ஜப்பா பாருங்க. फायदा क्या, घर में कौन लेगा? அவரை யார் அழைக்கிறது உள்ள? वो तेरे लिए नहीं आया है, அவர் உங்களுக்காக வரவில்லை, तेरे लिए नहीं आया है, அவர் உனக்காக வரவில்லை. वो सोई हुई लड़की के लिए आया है। அவரோ உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த குமாரத்திக்காக வந்திருக்கிறார். और यीशु जब घर में आया, இயேசு வீட்டுக்கு வந்தபோது, अब ये घर जायरस का नहीं है, இப்போ இந்த வீடு ஜைரஸின் வீடாக, ये घर यीशु का है, இது இயேசுவின் வீடாகும். अब ये चर्च जेम्स लेने का नहीं है, இந்த சபை ஜேம்ஸ் சீனியர் அல்ல, यीशु मसीह का है। இயேசுவின் சபையாகும். ஹalleluya, Glory to God, हालेलुया। सारे रिलेटिव्स को बाहर निकाला, எல்லா உறவினர்களையும் வெளியே தள்ளிவிட்டார், सारे दोस्तों को बाहर निकाला, எல்லா நண்பர்களையும் வெளியே தள்ளிவிட்டார். हालेलुया। सारे रोने वाले को बाहर निकाला, அழுது கொண்டிருந்து ஒப்பாரி வைத்தவங்க எல்லாரும் வெளியே தள்ளிவிட்டார். और दरवाजा बंद किया। அதனை மூடினார். अंदर कौन है? உள்ள யார் இருக்கிறார்? मम्मी डैडी और 3 चेले। அம்மா அப்பா 3 சீஷர்கள். हालेलुया, क्योंकि अब संदेश पुनरुत्थान का आया है। ஏனென்றால் இப்பொழுது உயிர்த்தெழுதலின் செய்தி எல்லாருக்காக அல்ல. अब मौत की मोहरें तोड़ी जाने वाली है। மரணமே உன் கூர் எங்கேயாவது உடைக்கப்பட வேண்டும். अब ये मैसेज में सब लोग नहीं रहेंगे, இந்த கடைசி செய்தியில் अनेक பெரிய கூட்டம் இருக்காது, लेकिन वही लोग रहेंगे அந்த முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள். जिन्हें यीशु ने चुना है। அவர்களை தேவன் தாமே முன்குறித்திருக்கிறார். ஆமென், हालेलुया, ஹalleluya, आमीन, ஆமென். आज की शाम सुबह सुन लेना, காலையில் கேளுங்கள். भाई ब्रैनम कहते हैं பிரதமர் சொல்கிறார், सेम पावर, அதே வல்லமை, सेम बॉडी, सेम वर्ड, सेम एवरीथिंग। அதே வார்த்தை, அதே காரியங்கள். अब वो समय आ गया है, நேரம் வந்து விட்டது. खुदावन एक सील को बना रहा है, हेड को बना रहा है, தேவன் தன் தலையை உருவாக்குகிறார். और रैप्चर के लिए तैयार कर रहा है, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு और उसके भाग लोग होने चाहिए। அவருக்காக ஒரு பாகம் இருக்க வேண்டும். हालेलुया, आमीन। पत्थर के भाग होने चाहिए, அந்த கல்லின் பாகம் இருக்க வேண்டும். यीशु के भाग होने चाहिए, இயேசுவின் பாகம் இருக்க வேண்டும். कोई तो जीने के लिए आना चाहिए। அதை ஜீவிப்பதற்கு மக்கள் வர नबी வேண்டும். कहते हैं, அவர் சொல்கிறார், ओ सच्चा ईगल जो है उसकी आवाज सुनेगा, உண்மையான கழுகானது அந்த வார்த்தையை கேட்கும். क्योंकि मेरी भेड़ मेरी आवाज सुनती है। என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். और नबी कहते हैं क्यों सुनेगी? ஏன் கேட்கும்? It was put in there by predestination. அதை கேட்பதற்காகவே உங்களுக்குள் ஏற்கனவே அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். सुना करके नहीं आने वाले, ஆதினால் கேட்பது கேள்வி அல்ல, लेकिन ठहराए गए हैं। ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர்கள் அதை கேட்க முடியும். हालेलुया, ஆமென். सुना तो अमीर आदमी ने भी, அந்த பணக்காரனும் செல்வந்தனும் கேட்டான், मेरे पीछे हो, ஐஸ்வர்யவானும் கேட்டான், लेकिन वो नहीं आया। அவன் என் பின்னால் வரவில்லை. मैथ्यू नहीं सुना, மத்தேயு கேட்டபோது वो उसके पीछे आ गया, மத்தேயு இயேசுவின் பின்னே சென்றார். क्योंकि वो ठहरा हुआ था। ஏனென்றால் அந்த ஐஸ்வர்யவான் முன்குறிக்கப்படவில்லை, மத்தேயு முன்குறிக்கப்பட்டான். वो वचन उस समय का भाग था। மத்தேயு அந்த நேரத்துக்கான வார்த்தையாக இருந்தபடினால் என் பின்னே வா என்று சொன்னபோது வந்தான். वचन वचन को ही जुड़ेगा, வார்த்தை தான் சேரும். वचन पर ही वचन आएगा, வார்த்தை மீதுதான் வார்த்தை கட்டப்படும். तभी सिद्ध पुरुष खड़ा रहेगा। அப்பதான் பரிபூர்ண மனுஷன் இருக்க முடியும். हालेलुया, आमीन। वर्ड ऑन वर्ड ऑन वर्ड ऑन वर्ड, வார்த்தை மீது வார்த்தை வர வேண்டும். क्योंकि वचन ही वचन को लाएगा। வார்த்தை தான் வார்த்தை கொண்டு வர முடியும். जॉन द बैप्टिस्ट वचन था, யோவான் ஸ்நானகர் வார்த்தையாக இருந்தாரா? जंगल की आवाज था, வனாந்தரத்தில் சத்தமாக இருந்தாரா? क्या யோவான் द बैप्टिस्ट वॉइस था, जंगल की आवाज था? யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் சத்தமாக இருந்தாரா? क्या उस आवाज में वचन आ गया? அவருடைய சத்தத்தில் வார்த்தை வந்ததா? क्या वचन में वचन आया? வார்த்தை மீது வார்த்தை आवाज வந்ததா? में क्या वचन आया? என்ன வார்த்தை வந்தது? Behold the Lamb of God. இதோ தேவனுடைய குமாரன் வருகிறார், हालेलुया, आमीन, வருகிறார். ग्लोरी टू गॉड। वचन पर वचन आएगा, வார்த்தை மீது வார்த்தை और வருகிறது. तभी वो खड़ा रहेगा। அப்பதான் இருக்க முடியும். अब नबी कहते हैं, சொல்கிறார், जब वो आवाज आती இந்த है வார்த்தை வரும்போது तब वही लोग सुनते हैं அதே ஜனங்கள் கேட்க முடியும். जो पहले से ठहराए गए हैं। முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் மாத்திரமே. और you were foreordained to a son of God, நீங்கள் ஏற்கனவே ஒரு தேவ குமாரத்தியாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். and you were in God before the foundation of the world. பாருங்கள், உலக தோற்றத்திற்கு முன்பே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியினால் தான் இன்று நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள். हालेलुया, आमीन। दाऊद कहता है, தாவீது சொல்கிறார், मेरी हड्डियां बनने से पहले, தாவீது சொல்றான், என்னுடைய எலும்புகள் உருவாக்குவதற்கு முன்பே मैं गुप्त स्थान में जब बनाया जा रहा था, நான் அங்கு மறைவான இடத்தில் உண்டாக்கப்பட்ட போது तेरी आंखों ने मुझे देखा है, உன்னுடைய கண்கள் என்னை கண்டன என்று சொல்கிறார். और मेरी सारी बातें किताब में लिखी गई है। எல்லாவற்றையும் நீ வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. क्या वो किताब वापिस आई है?
அதே புத்தகம் திரும்ப வந்ததா? हम और कुछ जीने नहीं आए, बाइबल जीने आए हैं. நாங்கள் வேற எதையும் ஜீவிக்க வரவில்லை. 139 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை ஜீவிக்க வந்திருக்கிறோம். हालेलुया. तुम्हारे बारे में लिखा हुआ है. உங்களை குறித்து தேவன் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். तुम लिखित पत्रियां हो. நீங்கள் எழுதப்பட்ட நிருபமாக இருக்கிறீர்கள். तुम्हारे समय का वचन तुम ही जियोगे. இந்த மணி நேரத்துக்கான வார்த்தை நீங்கள் மாத்திரமே ஜீவிக்க முடியும். भाई ब्रैनम कहते हैं, அவரும் சொல்கிறார், तुम अब जाहिर हुए हो. நீங்கள் இப்பொழுது வெறுமனே வெளிப்படுத்தப்பட்டீர்கள், ஆனால் ஏற்கனவே இருக்கிறீர்கள். तुम जाहिर हुए हो நீங்கள் வெறுமனே வெளிப்படுத்தப்பட்டீர்கள். उसकी महिमा और आदर के लिए. அவருடைய மகிமைக்காகவும் நீங்கள் முன்குறிக்கப்பட்டீர்கள். हालेलुया. आमीन. नबी कहते हैं, சொல்கிறார், you are a part of that word by predestination. நீங்கள் தேவனுடைய அந்த வார்த்தையின் பாகமாக ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டபடியினால் தான் ஜீவிக்கிறீர்கள். इसलिए मुझे ஆயினால் நான் हालेलुया मसीह से, கிறிஸ்துவோடு, बाइबल से தேவனோடு कोई भी अलग कर सकता है. பைபிளிலிருந்து என்னை யாராவது வெளியே தள்ளலாம். कोई थोड़ा बोल दिया, मैं इधर बाजू में हो गया, யாராவது என்னை கொஞ்சம் சீண்டினால் நான் வெளியே சென்று விடலாம், வார்த்தை விட்டு और कुछ नया चालू हो गया. வேற ஏதாவது புதுசா ஆரம்பிக்கலாம். लेकिन बाइबल कहता है, ஆனா வேதம் சொல்கிறது, मसीह के प्रेम से தேவனுடைய அன்பில் இருந்து कोई मुझे अलग कर नहीं सकता. என்னை யாரும் வெளியே புறம்பாக்க தள்ள முடியாது. मेरा प्रेम नहीं, என்னுடைய அன்பு அல்ல, मसीह का प्रेम. கிறிஸ்துவின் அன்பில் இருந்து हालेलुया. உங்களை வேறு பிரிக்க முடியாது. कि मैं चर्च का भाग नहीं हूँ, நான் சபையின் பாகம் அல்ல, मैं लोगों का भाग नहीं हूँ, நான் ஜனங்களின் பாகம் அல்ல, मैं मसीह का भाग हूँ. கிறிஸ்துவின் பாகமாக இருக்கிறேன். हालेलुया. क्या आपकी समझ में आ रहा है? हालेलुया. हालेलुया. नबी कहते हैं, சொல்கிறார், तुम्हारे पास एक भाग है உங்களிடத்தில் கிறிஸ்துவின் ஒரு பாகம் உண்டு. और वो भाग ठहराए जाने के कारण है. அந்த பாகத்தை தேவன் தான் உங்களிடத்தில் கேட்காமலே உங்களை முன்குறித்தார். हालेलुया. अब नबी कहते हैं, சொல்கிறார், मैं यहाँ आया हूँ நான் இங்க வந்திருக்கிறேன், उस भाग को जाहिर करने. அந்த பாகம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்ட பாகத்தை வெளிப்படுத்தி காட்ட மாத்திரமே நான் வந்திருக்கிறேன். क्या मलाकी 4 प्रकट हुआ? மல்கியா 4 வெளிப்பட்டாரா? क्या लूक 10 लूक 17 51 जो भी லூக்கா 17:30 வெளிப்பட்டதா? हालेलुया. வருஷமான நாட்கள் அப்படி. हालेलुया. ஆமென். क्या जॉन 14:12 प्रकट होना चाहिए? யோவான் 14:12 வெளிப்பட வேண்டுமா? क्या मार्क 16 प्रकट होना चाहिए? மார்க் 16 வெளிப்பட வேண்டுமா? क्या रेवलेशन 10:8 to 11 प्रकट होना चाहिए? வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வெளிப்பட வேண்டுமா? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இந்த வார்த்தைகள் உங்களை குறித்து ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு ஏற்கனவே எழுதப்பட்டாயிற்று. இப்பொழுது வெறுமனே உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படி படும்போது நீங்கள் அதை கிரியை கொண்டு வருவீர்கள். हालेलुया. हालेलुया. तुम भाग हो, நீங்கள் அதில் பாகமா இருக்கிறீர்கள். तुम भाग हो उसके, நீங்கள் அந்த வார்த்தையின் பாகமா இருக்கிறீர்கள். और वो भाग कोई बदल नहीं पाएगा. அந்த பாகத்தை யாரும் மாற்ற முடியாது. खुदा ने मोहरों में बंद रखा था, அந்த பாகத்தை தேவன் பிசாசுக்கும் உலகத்துக்கும் மறைத்து முத்திரை போட்டு வைத்திருந்தார். लेकिन अब खुदा मोहर खोलने आया है. ஆனால் இப்போதோ முத்திரை திறக்கப்பட்டாயிற்று. और जब मोहर खोली जाएगी, முத்திரை திறக்கப்படும் போது शैतान नहीं आने वाला, பிசாசு வர மாட்டார். हम आने वाले. நாம் வர போகிறோம். நாம் நம்முடைய பாகத்தை கண்டு வருகிறோம். हालेलुया. हालेलुया. नबी कहते हैं, சொல்கிறார், तुम उसके भाग हो, நீங்கள் அவருடைய பாகமா இருக்கிறீர்கள். खुदा के वचन के. தேவனுடைய இந்த மணி நேரத்துக்கான வார்த்தையின் பாகமா இருக்கிறீர்கள். हालेलुया. और तुम्हारा भी एक भाग है उसमें जीने का. அதில் உங்களுடைய ஒரு பாகம் உண்டு ஜீவிப்பதற்காக. हालेलुया. ஆமென். अब नबी कहते हैं, அவர் சொல்கிறார், क्या विश्वास करते हो? நீங்கள் நம்புகிறீர்களா? नबी का कांग्रेगेशन आमीन कहता है. தீர்க்கதரிசியின் காங்கிரிகேஷன் ஆமென் என்று சொல்கிறது. नबी कहते हैं, அவர் சொல்கிறார், और ये वचन, இந்த வார்த்தை, the part, அந்த பாகம், the word, வார்த்தையின் பாகம், the part அந்த வார்த்தையின் பாகம், you are to play நீங்கள் கிரியையில் செய்ய வேண்டிய அந்த பாகம் was in God அது தேவனுக்குள் ஏற்கனவே இருந்தது. before the foundation of the world. எப்பொழுது உலக தோற்றத்திற்கு முன்பே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற அந்த பாகம் ஏற்கனவே தேவனுக்குள் இருந்தது. Amen. ஆமென். और तब शैतान था नहीं. அப்பொழுது பிசாசு இருக்கவே இல்லை. हालेलुया. ஆமென். हालेलुया. और शैतान बाद में बनाया गया. பிசாசு அப்புறம் உண்டாக்கப்பட்டான். ये शैतान बनाने से पहले பிசாசு உண்டாக்கப்படுறதுக்கு हम முன்பே पिता के मन में थे. நாம் தேவனுடைய சிந்தையில் இருந்தோம். Glory.
अब लूसीफर बनाया गया। லூசிபர் உண்டாக்கப்பட்டான். लूसीफर क्या करेगा? லூசிபர் என்ன செய்வான்? लूसीफर कैसा शैतान बनेगा? எப்படி பிசாசு ஆவான்? सब खुदा को मालूम था। எல்லாம் தேவனுக்கு தெரியும். इसलिए आदम और हवा को उसने अकेला छोड़ा। ஆயினால் ஆதாம் ஏவாளை தேவன் தனித்து விட்டார். उसे मालूम था शैतान फंसाएगा, அவருக்கு தெரியும் பிசாசு வஞ்சிப்பான். लेकिन अकेला छोड़ा ஆனாலும் தைரியமாக விட்டார். कि उसका भाग दिखाए, ஏனென்றால் அவருடைய பாகம் வெளிப்பட்டாக வேண்டும். हीलिंग दिखाए, அங்கு சோமனித்தல் காட்டப்பட வேண்டும், सैल्वेशन दिखाए, ரட்சிப்பு காட்டப்பட வேண்டும். हालेलुया। क्या वो भाग दिखाई दिया? அந்த பாகங்கள் காட்டப்பட்டதா? कब दिखाई दिया? காட்டப்பட்டதா? जब यीशु क्रूस पे चढ़ा, இயேசு சிலுவையில் அறைந்தப்பட்ட போது क्या वो भाग प्रकट हो गया அந்த பாகம் வெளிப்பட்டதா? कि मेरा खुदा क्या है? என் தேவன் யார் என்று? रक्षक। हालेलुया, ஆமென், ग्लोरी टू गॉड, ஆமென், आमेन, ஆமென். अगर शैतान क्या करेगा? பிசாசு என்ன செய்வான்? वो शैतान ने किया, அதே பிசாசு செய்தான். तो जो हम करना चाहिए कि हम नहीं करेंगे। நாம் என்ன செய்ய வேண்டும் அதை நாம் செய்ய வேண்டாமா? பிசாசை குறித்து தேவன் முன் குறித்ததை பிசாசை செய்து நிறைவேற்றுவானால் நம்மை குறித்து முன் குறித்து நாம் செய்ய மாட்டோமா? हालेलुया, याद रखना, யார் வைத்துக் கொள்ளுங்கள், शैतान ने जो किया वो खुदा को मालूम था। பிசாசு செய்ததை தேவன் ஏற்கனவே அறிந்திருந்தார். खुदा ने अनुमति दिया, தேவன் அனுமதித்தார். ये हम जो करने वाले हैं நாம் செய்ய போவதை ये मालूम नहीं था, केवल இது தெரிந்தது மாத்திரமல்ல, खुदा ने ठहराया था। தேவன் முன்குறித்தார் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று. हालेलुया, हालेलुया। तुम क्या करोगे खुदा ने ठहराया है। நீங்கள் என்ன ஜீவிக்க போகிறீர்கள் என்பதை தேவன் ஏற்கனவே தெரிந்திருந்தார். तुम उसके भाग हो। நீங்கள் அவருடைய பாகமா இருக்கிறீர்கள். आज क्या होना चाहिए? இன்று என்ன நடக்க வேண்டும்? अगर आपको 50 साल पहले चर्च में रखा जाता, உங்களை ஒரு 50 வருஷத்துக்கு முன்பு சபையில் வைத்திருப்பாரானால் தேவன் एक भी आमेन नहीं होता। இங்கு ஒரு ஆமென் கூட வந்திருக்காது. तुम्हें 25 साल पहले के चर्च में रखा जाता, ஒரு 25 வருஷத்துக்கு முன்பு நீங்க சபை உறுப்பினராக இருந்திருப்பீர்களானால் तो खाली तुम क्लैप करते, நீங்க வெறுமனே கை தட்டி लाइक இருப்பீர்கள், अ पेंटिकॉस्टल। பெந்தெகோஸ்தலை போல. लेकिन तुम आज के चर्च में रखे गए हो, ஆனால் இந்த நாட்களின் சபையில் நீங்கள் இருக்கிறபடியினால் जहां तुम्हारा हर वचन के लिए आमेन है, ஒவ்வொரு வார்த்தைக்காக ஆமென் என்று சொல்கிறீர்கள். क्योंकि ये आमेन तुम्हारा नहीं है, இந்த ஆமென் நீங்கள் சொல்லவில்லை, होली घोष का है। பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். हालेलुया, आमेन। आमेन। मैं अपने भाग पे आने वाला हूँ। நான் என்னுடைய பாகத்துக்கு வர ब्रैनम कहते हैं, போகிறேன் சொல்கிறார். जो तुम्हारा भाग உங்களுடைய பாகம் तुम्हें जीना था, நீங்கள் ஜீவிக்க வேண்டும், खुदा में था, அது தேவனின் சிந்தையில் और இருந்தது. खुदा ने देखा था, தேவன் அதை வடிவத்தில் பார்த்தார். और वही करने के लिए तुम्हें ठहराया है। அதை அப்படியே நிறைவேற்றுவதற்காகவே உங்களை முன்குறித்தார். उसने जुड़स को देखा, அவர் யூதாசை பார்த்தார். सब कुछ कर रहा है, எல்லாம் சரியா मिरेकल कर रहा है, அற்புதங்கள் செய்கிறார், मुझे जिला रहा है, மரித்தன உயிரோடு लेकिन எழுப்பினார். मुझे डिनाई भी कर रहा है। ஆனால் கடைசி என்னை மறுதலிக்கவும் செய்கிறார். அதையும் பார்த்தார் அவர். उसे यहाँ पर देखा, அவர் இங்கு பார்த்தார். पीटर चुना हुआ है, பீட்டர் முன்குறிக்கப்பட்டார். जब ज्यादा दौड़ता है, அவர் முன்னே ஓடுகிறார். लेकिन मैंने उसके लिए प्रार्थना की है, பேதுருக்காக ஜெபித்தார். वो मुझे डिनाई करने वाला है, என்னை மறுதலிக்க போகிறார். लेकिन वो भागने वाला नहीं है, ஆனால் அவன் கடைசியில் ஓட போவதில்லை. वो मेरे लिए खड़ा रहने वाला है। அவன் எனக்காக என் ஆடுகளை மேய்க்க போகிறான். क्या पीटर खड़ा रह गया? பேதுரு நின்றாரா? पीटर कौन था पास्टर? பேதுரு யாரு பாஸ்டர்? मनुष्य को नहीं, मच्छी पकड़ने वाला। அவன் ஒரு மீனை பிடிக்கக்கூடியவன், மீனவன். लेकिन खुदा के मन में कौन था? தேவனுடைய மனதில் யார்? मनुष्य पकड़ने वाला। மனுஷனை பிடிக்கக்கூடியவன். दुनिया में पीटर मच्छी पकड़ने वाला था, உலகத்தாரை குறித்த போது அவன் மீன் பிடிக்கக்கூடியவனா இருந்தான். लेकिन खुदा के मन में தேவன் பார்க்கும் போது मनुष्य को पकड़ने वाला। மனுஷனை பிடிக்கக்கூடியவனா இருந்தான். क्या वो मनुष्य पकड़ने वाला बना? அவன் மனுஷனை பிடிக்கிறவனாக மாறினாரா? हालेलुया, हालेलुया, ग्लोरी टू गॉड। மகிமை. क्योंकि वो भाग प्रभु ने उसे दिया था। அவன் மனுஷனை தான் பிடிப்பான் என்ற பாகத்தை தேவன் ஏற்கனவே முன்குறித்திருந்தார். पीटर यीशु के पास नहीं आया, பாருங்கள், பேதுரு இயேசுவிடத்தில் செல்லவில்லை, यीशु पीटर के पास गया। இயேசுவே பேதுருவை தேடி வந்தார். क्या मुझसे प्रेम करता है? என்னை நேசிக்கிறாயா என்று क्या கேட்டார். मेरी भेड़ें चराएगा? ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்டார். तेरा भाग உன்னுடைய பாகம் मेरी भेड़ें चराना है। ஆடுகளை மேய்ப்பதாகும். हालेलुया, आमेन। हमारा भाग जीने से हमें कोई रोकेगा नहीं, நம்முடைய பாகத்தை நாம் நிறைவேற்றுவதை யாரும் தடை பண்ண முடியாது. क्योंकि खुदावन मोहरे खोलने आया है। என்றால் தேவன் உங்களுக்குள் இருக்கிற முத்திரையை உடைக்க வந்திருக்கிறார்.
அதாவது மறைக்கப்பட்ட காரியங்களை உடைக்க விரும்புகிறார். हालेलुया आमेन. मुहरे खोलना हमारे झगड़े के लिए नहीं दिए, முத்திரைகளை உடைப்பது நம்ம சண்டை போடுவதற்காக हमें உடைக்கப்படும், आजाद होने के लिए दिए. நம்மை விடுதலையாக்குவதற்காக உடைக்கப்படும். मुझे आजाद होना है. நான் விடுதலையாக்கப்பட வேண்டும். हालेलुया. ஆமென். दूसरे शब्दों में, இன்னும் ஒரு வாக்கியத்தில், जब तक मुझे भरोसा नहीं है எது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை வரவில்லையோ कि ये पार्सल वहां पहुंचेगा नहीं, இந்த பார்சல் அங்கு போய் சேராது, मैं उसे मोहर बंद करता हूं, நான் அதை முற்றிலுமாக அதை ஸ்டிக் மறைத்து வைத்திருப்பேன். ताकि जो लेके जा रहा है ना, அவன் கொண்டு போகக்கூடியவன் उसे गिरने के बाद टूटना नहीं चाहिए. அது கீழே விழுந்தாலும் உடையக்கூடாது என்று நான் பத்திரமாக அதை போட்டு அனுப்புவேன். गाड़ी ठोकने के बाद फूटना नहीं चाहिए, அது கீழே விழுந்தால் கூட உடையக்கூடாது என்று பத்திரமாக நான் அதை பேக் பண்ணி அனுப்புவேன். लेकिन वो ऐसा पैक करते हैं அப்படியாக பேக் பண்ணுவான் कि वहां पहुंच जाए அங்க போனதுக்கு அப்புறம் जहां पहुंचना है. எங்க போனோமோ அங்க சென்றாக வேண்டும். लेकिन पहुंचने के बाद அங்க சென்ற பின்பு वो बंद नहीं रखता है, அது மறைந்திருக்கப்படாது, उसे फाड़ता है. அதை உடைக்கப்பட வேண்டும். हमें तब तक मोहर बंद रखा था நம்மை தேவன் அதுவரைக்கும் நம்மை அவர் முத்திரித்து வைத்திருந்தார், जब तक हम वचन के पास नहीं आते. எதுவரைக்கும் நாம் வார்த்தையிடத்தில் வரவில்லையோ அது जब वचन के पास आ जाते हैं, जब वचन के पास आते हैं, நாம் வார்த்தையிடத்தில் வந்த பின்பு खुदा हमें खोल देता है. தேவன் நம்மை தெரிவிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. எதுவரைக்கும் பார்சல் அந்த குறிப்பிட்ட நபரிடத்தில் செல்லவில்லையோ அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய பெயர் எழுதப்பட்டதோ அவரிடத்தில் செல்லும் போது அது திறக்கப்படுகிறது. அதே போல நாம் எதுவரைக்கும் வார்த்தையிடத்தில் வரவில்லையோ நாம் முத்திரிக்கப்பட்டிருந்தோம். நம்முடைய ஜீவிதத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இருந்தது. ஆனால் நாம் வார்த்தையிடத்தில் வரும்போது நம்முடைய முத்திரையை திறந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். हालेलुया. हालेलुया. हमें मोहर बंद रखा गया था, நம்மை முத்திரித்து தேவன் பத்திரமாக यीशु வைத்திருந்தார். मोहर बंद रखा था. இயேசு முத்திரிக்கப்பட்டிருக்கிறார். इसलिए नबी कहता है 7 मोहरों का खुलना தீர்க்கதரிசி 7 முத்திரை திறக்கப்பட்டது. मसीह का खुलना है. கிறிஸ்துவின் வெளிப்பாடாகும். हालेलुया. क्योंकि वो हमारा भाग है. அவர் நம்முடைய பாகமாக இருக்கிறார். Glory. Amen. Hallelujah. इसलिए जबरदस्ती आराधना नहीं, ஆயினால் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி ஆராதனை செய்ய சொல்லவில்லை. जबरदस्ती गाना गाना नहीं, கண்டிப்பாக பாட வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. जबरदस्ती आमीन नहीं. ஓ கட்டாயப்படுத்தி ஆமென் என்று சொல்வதில்லை. हमें भाड़े के लोग नहीं चाहिए, நமக்கு வாடகைக்கு ஜனங்கள் தேவையில்லை. लेकिन खुदा के ओरिजिनल लोग हैं. மறுபடியும் தேவனால் பிறந்த தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்ற ஜனங்கள் அவசியமா இருக்கிறார்கள். Amen. साइमन जैसे சீமோனை போல यीशु का झूठा आदर करने वाले लोग नहीं चाहिए. இயேசுவை பொய்யாக மரியாதை கொடுக்கக்கூடிய சீமோனை போல நாம் இருக்கக்கூடாது. उसके घर में 200-250 लोग रहेंगे, சீமோன் வீட்டில் 200 பேர் இருக்கலாம், लेकिन वो यीशु का आदर नहीं किए. அவன் இயேசு அழைத்தான் ஆனால் बुलाए जरूर, மரியாதை கொடுக்கவில்லை. बिठाए जरूर, கூப்பிட்டான் लेकिन आदर नहीं किए. உட்கார வைத்தான், மரியாதை यीशु को वो नहीं चाहिए, இயேசுக்கு அது தேவையில்லை. वो एक औरत चाहिए. அவருக்கு இயேசுக்கு அந்த பெண் தேவையா இருந்தது, அவசியமா இருந்தது. ஸ்திரீ इसकी मोहरे खुदा ने खोली. அவருடைய முத்திரையை தேவன் திறந்தார். அவள் என்ன செய்ய வேண்டும் என்ற முத்திரையை தேவன் திறந்தார். जिसने अपनी कुप्पी को खोल दिया, அவள் அப்படியாக அந்த குப்பியை திறந்தார். सील को खोल दिया, சீலை உடைத்தார். और इसी में डाल दिया. இயேசுவை ஊற்றினார். क्योंकि वो जानती थी அவருக்கு தெரியும், मैं इसका भाग हूँ. நான் இயேசுவின் பாகமாகும். हालेलुया. हालेलुया. सब पापी है, எல்லோரும் அந்த 200 பேரும் பாவியாக कोई पवित्र नहीं है. யாரும் பரிசுத்தமில்லை. यहाँ वचन आ गया, வார்த்தை வந்தது, तूने पाप किया ही नहीं है, நீ பாவம் செய்யவே இல்லை என்று. क्योंकि तू मेरा भाग है. அவர் ஒருத்தி மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார். हालेलुया. ये वो भाग तुम्हारा है. அப்பேற்பட்ட பாகம் தான் உங்களுடைய பாகமாகும். आमीन. ஆமென். तुम्हें इस समय में जीने के लिए एक भाग है. தேவன் உங்களை இந்த நேரத்தில் ஜீவிப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். हालेलुया. ஆமென். आमीन. ஆமென். जो व्यक्ति खुदा से जन्मा है, யார் தேவனால் பிறந்திருக்கிறார்களோ, खुदा का बेटा है, தேவனுடைய குமாரனாக खुदा இருக்கிறார்களோ, का स्वभाव उसमें है. தேவனுடைய சுபாவம் அவருக்குள் இருக்கும். And he has to be like God, அவன் தேவனை போல் சாயலாக இருப்பான். the nature of God, அவருடைய சுபாவமாக இருப்பான். son of God. தேவனுடைய குமாரனாக இருப்பான். That's the born of God. அதுதான் தேவனிலிருந்து பிறந்தவன். हालेलुया. ஆமென். जो खुदा से जन्मा है, தேவனிலிருந்து பிறந்தவன் वो बेटा है, அது தேவனுடைய குமாரனாகும். वो खुदा का स्वभाव रहा है, அவனுக்குள் தேவனுடைய சுபாவம் இருக்கும். वो खुदा के जैसा है, தேவனை போல் காட்சியளிப்பான். और वो खुदा का आदर करता है. ஓ தேவனுக்கு மரியாதை கொடுப்பான். He is part of the word of God. அவன் தேவனுடைய இந்த மணியத்துல பாகமாக இருக்கிறான். हालेलुया. मैंने नहीं कहा, நான் சொல்லவில்லை, विलियम ब्रैनम कहते हैं, வேறும் சொல்கிறார். he is a part of the word of God. இந்த
இருக்கிறார். हालेलुया Hallelujah. आमेन। इसलिए यीशु मरा, அதனால இயேசு சொன்னார், लेकिन यीशु ने चिंता नहीं किया। இயேசு கவலைப்படவில்லை. उसे मालूम था मेरा बॉडी चिल्लाने वाला जिंदा है। அவருக்கு தெரியும் என்னுடைய சரீரத்தை உயிரோடு இருக்கிறார். हालेलुया ஆமென். आप परीक्षाओं में जाते हो, நீங்கள் பரீட்சையில் செல்லும் போது, आप बीमारियों में जाते हो, நீங்கள் வியாதியில் கஷ்டப்படும் போது लेकिन आप चिंता नहीं करते हो, நீங்கள் கவலைப்படுவதில்லை. आपको छुड़ाने वाला जिंदा है। உங்களுக்கு தெரியும் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களை அதிலிருந்து மீட்கக்கூடியவர், மீட்கத்தக்க வல்லவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். हालेलुया Hallelujah. अभी कहते हैं சொல்கிறார், in the last days இந்த கடைசி நாட்களில் this bride இந்த மணவாட்டி taking form உருவத்தில் வருகிறாள். just exactly the same power that he was in at the beginning. இயேசுவுக்குள் எப்படி வல்லமை இருந்ததோ அதே வல்லமையை தான் இந்த மணவாட்டி கொண்டு வருகிறாள். அதனால உருவாக்கப்படுகிறாள். Amen. Amen. Lean not unto thy own understanding. உன்னுடைய சுயபுத்தியின் மேல் சாயாத இந்த செய்தி. Born again Christian from heaven. ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் பரலோகத்திலிருந்து வரும்போது, Hallelujah. Amen. Born again Christian from the church नहीं. சபையிலிருந்து மறுபடியும் பிறந்த மகன் அல்ல, पानी में डुबाया निकल गया चर्च में आया वो नहीं, தண்ணீரில் எழுந்து வந்த பாவி அல்ல, लेकिन born again Christian from heaven. மறுபடியும் பிறந்த பரலோகத்தில் வந்த जिसका जन्म स्वर्ग से होता है. அவருடைய மறுபிறப்பு பரலோகத்தில் வந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. हमें मालूम है कैसे पैदा हुए. நமக்கு தெரியும் நாம் எப்படி பிறந்தோம். हम लोग मां से पैदा नहीं हुए, ரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் பிறக்கவில்லை, लेकिन जिंदा खुदा के बच्चा. தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்திருக்கிறோம். அழியாத வார்த்தையினாலே, அழிவில்லாத வித்தினாலே பிறந்தவன் பாவம் செய்யான். Hallelujah. Amen. You are a born again Christian from heaven. நீங்கள் ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவராகும் பரலோகத்தில் Part வந்தால் of this word. இந்த மணி நேரத்துக்குள்ள வார்த்தையின் பாகமாக இருக்கிறீர்கள். Peter, பீட்டர், तेरी क्या हैसियत है मुझे मालूम नहीं है, உனக்கு நீ என்ன லாயக்கு எனக்கு பரவாயில்லை, लेकिन तूने मेरा प्रकाशन लिया. நீ என் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டபடியினால் अब उस प्रकाशन में मैं अपनी कलीसिया बनाऊंगा நீ பெற்ற வெளிப்பாட்டின் மீது என் சபையை நான் கட்டுவேன். और अधोलोक के फाटक பாதாளத்தின் வாசல்கள் कभी जय नहीं पाएंगे. அதை மேற்கொள்வதில்லை. इसलिए जब तू मुझे डिनाई करने वाला था, அதனால் நீ என்னை மறுதலிக்கும் போது, तू करने से पहले நீ மறுதலிக்கும் முன்பு मैंने तेरे लिए प्रार्थना किया. நான் உனக்காக பிதாவிடத்தில் ஜெபித்துக் கொண்டேன். हालेलुया. என்னுடைய வெளிப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். तू मच्छी पकड़ने गया, நீ மீனை பிடிக்க சென்றாய், तू दुनिया में गया, நீ உலகத்துக்கு சென்றாய், दुनिया में भटकने से पहले ஆனால் உலகத்துக்கு சென்று அழிந்து விடாதபடி मैंने तुझे दर्शन देके लौटाया. நான் உன்னை திரும்ப அழைத்துக் கொண்டு வந்தேன். अब पीटर मच्छी पकड़ने नहीं जाएगा. இப்பொழுது பேதுரு மீன் பிடிக்க செல்ல போவதில்லை. आप ठीक से அவன் बताओ. அவன் முயற்சி பண்ணினாலுமே आप ठीक से बताओ. पूरी रात முழு இரவு उसकी किताब में कोई मच्छी नहीं थी, அவருடைய புத்தகத்தில் மீன் கிடைக்கவே இல்லை. फुकड़ गई. முழு இரவு வேஸ்ட் ஆயிட்டு. हालेलुया. लेकिन सुबह जब एक दांत जाली डाल दी, ஆனால் காலை ஒரு நெட்டை போடும்போது उसकी किताब में 153 मच्छी था. அங்கு 153 மீன் எழுதப்பட்டது. हालेलुया. और जब यीशु से मिलने आया, இயேசுவை சந்திக்க வந்தபோது तब उसकी किताब में मच्छी नहीं थी, அவருடைய புத்தகத்தில் மீனே இல்லை, मनुष्य थे. மனுஷர்கள் இருந்தார்கள். अब हम चर्च मेंबर जमा नहीं करेंगे, நாம் இப்பொழுது சபை உறுப்பினர்களை ஒன்று சேர்க்க போவதில்லை. sons and daughters. தேவனுடைய குமாரனும் தேவனுடைய குமாரத்திகளையும் வார்த்தையில் ஒன்று சேர்க்க போகிறோம். हालेलुया. अब पीटर मच्छी डाल रहा है, जाली डाल रहा है, பேதுரு வலையை போடுகிறான். किताब में है नहीं तो आएगी कहां से? புத்தகத்தில் ஒன்றுமே இல்லை என்றால் வலையில் எப்படி கிடைக்கும்? क्योंकि किताब में पीटर अब मच्छी पकड़ने वाला है नहीं है. ஏனென்றால் புத்தகத்தில் இப்பொழுது பேதுரு மீனவன் அல்ல. दाऊद कहता है मेरे हर दिन तेरी किताब में लिखे हुए हैं. தாவீது சொல்கிறார், என்னுடைய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய புத்தகத்தில் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறீர். हालेलुया. ஆமென். आमेन. ஆமென். आमेन ब्रदर. ஆமென். एक भी मच्छी नहीं आया. ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. पेंटेकोस्ट के दिन ஆனால் பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது एक मैसेज दिया, ஒரு செய்தியில் 3000 आए. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய வார்த்தை தேவன் உறுதிப்படுத்தினாரா? That's the part we are here to play. அதே போலதான் நாம் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற பிறந்திருக்கிறோம். हालेलुया. हालेलुया. Glory to God. கர்த்தருக்கு மகிமை. प्रभु मुहरे खोल रहा है. தேவன் முத்திரையை திறக்கிறார். अब यीशु बंधनों में नहीं है, இப்பொழுது இயேசு அங்கு ஜெயிலில் இல்லை, आजाद है. அவர் தடையில் அல்ல, அவர் தடையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். नबी कहते तुम बंधनों में नहीं है, நீங்கள் இப்பொழுது தடையில் तुम இல்லை, अब आजाद हो. நீங்கள் இப்பொழுது
விடுவிக்கப்பட்டீர்கள். मोहरें खोली गई है, முத்திரைகள் திறக்கப்பட்டன. हालेलुया। ஆமென். अब पवित्र आत्मा बंधनों में नहीं है, பரிசுத்த ஆவி இப்பொழுது அங்கு கட்டப்படவில்லை. पवित्र आत्मा आजाद है, விடுதலாக்கப்பட்டிருக்கிறது. हालेलुया। पवित्र आत्मा आज की सुबह आजाद है, இன்று காலை வேளையில் பரிசுத்த ஆவி இங்கு விடுதலைப்படுத்தப்படுகிறது. அதை யாரே கட்டப்பட முடியாது. जिसे चाहे उसे भरने के लिए, யாருக்கு தேவையோ அவருக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். जिसे चाहे उन्हें चंगाई देने के लिए, யாருக்கு தேவையோ சோமரித்த வல்லவராக இருக்கிறார். पवित्र आत्मा ஆவி आजाद है। விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். பாருங்கள், அவிசுவாசமானது பரிசுத்த ஆவியை கட்டப்பட்டிருந்தது. இப்பொழுது விசுவாசம் திருப்பளிக்கப்பட்டபடியால் பரிசுத்த ஆவி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. हालेलुया, आमीन, ஆமென். नबी कहते हैं அவர் சொல்கிறார், तुम भागो। நீங்கள் ஒரு வாகமா இருக்கிறீர்கள். आप ध्यान से सुन लेना, நன்றாக கேளுங்கள். another mama he will not follow, இன்னொரு தாய் அவன் பின்னால் செல்ல போவதில்லை. और माँ के पीछे नहीं जाएगा। இன்னொரு தாய்க்கு பின்னால் செல்ல போவதில்லை. आपको कितना भी रोकने दे ब्रदर, உங்களை எவ்வளவு வேணாலும் தடை செய்யலாம். आप उधर ही जाओगे जहाँ आपको बुलाया गया எந்த है। தேவன் அழைத்தால் அங்கதான் நீங்கள் செல்வீர்கள். हालेलुया, आमीन। आपका बुलाने वाला रॉयल नहीं, आपका बुलाने वाला और कोई नहीं है। ஆமென். உங்களை அழைக்கக்கூடியவர் மனுஷன் அல்ல. हालेलुया, आमीन। आपका बुलाने वाला खुदा है। உங்களை அழைக்கக்கூடிய தேவனாகும். और बाइबल कहता है தீர்க்க சொல்கிறார், हमारा बुलाने वाला நம்மை அழைத்தவர் विश्वास योग्य है, உண்மையுள்ளவராய் இருக்கிறார். सच्चा है। உண்மையுள்ளவராய் இருக்கிறார். हालेलुया, हालेलुया। नबी कहते हैं அவர் சொல்கிறார், वो वचन का भाग है, அவர் வார்த்தையின் பாகமா वो இருக்கிறார். वचन में ही रहेगा, அவர் வார்த்தையில் தான் இருப்பார். और वो वचन को ही जानेगा। அவர் வார்த்தையை மாத்திரமே அறிவார். हालेलुया, ஆமென். आमीन, आमीन। भाई ब्रैनम कहते हैं அவரும் சொல்கிறார், वो समय आ गया है, तुरही फूंकी जाएगी நேரம் வந்தது, எக்காலம் தொடிக்கும். और तुरही गलत आवाज नहीं देती है, அந்த எக்காலம் தவறான சத்தத்தை கொடுக்காது. तुरही वचन का ही आवाज देती है। அது வார்த்தையின் சத்தத்தை தான் எக்காலம் தொடிக்கும். और नबी कहते हैं சொல்கிறார், oh he knows the sound of the word, அவருக்கு தெரியும் வார்த்தையின் எக்காலம் என்னவென்று. वो ஆமென். वचन का आवाज வார்த்தையின் எக்காலம் என்ன जानता है। அதை அறிந்திருக்கிறார். आमीन, ஆமென். अब प्रभु उसे छोड़ता नहीं है, தேவன் அதை விட போவதில்லை. लेकिन नबी कहते हैं தீர்க்க சொல்கிறார், notice how this is பாருங்கள் இது எப்படிப்பட்டது. the predestinated hand of God தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட கரங்கள் following them through. அவர்களுக்கு பின்னாலே செல்கிறது. तुम्हारे पीछे खुदा का हाथ है, பாருங்கள், உங்களுக்கு பின்னாக தேவனுடைய கரம் உங்களை பின்பற்றிக் கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் அவருடைய கரங்கள் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. शैतान से कह देना तो कुछ नहीं कर पाएगा, பிசாசுக்கு சொல்லுங்கள், தேவனுடைய கரம் என் மீது இருக்கிறபடியால் நீ ஒன்றும் செய்ய முடியாது. लेकिन वचन लिखने से पहले என்னை குறித்து இந்த வேதாகமத்தில் எழுதப்படுவதற்கு முன்பே ये जाहिर हुआ वचन है। இது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட வார்த்தையாகும். हालेलुया, तुम रोक नहीं पाएगा, நான் தடை பண்ண முடியாது. लेकिन तुम पढ़ के बोलता है, பிசாசே, நீ படித்து சொல்கிறாய், लेकिन हम सीख के बोलते हैं। நாங்களோ சீவித்து சொல்கிறோம். ये हमारे बारे में लिखा गया है, என்னை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ये हमारे बारे में लिखा गया है, என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ये हमारे बारे में लिखा गया है। என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. हालेलुया, ஆமென். he know that he was ordained, அவனுக்கு தெரியும் நான் முன்குறிக்கப்பட்டவன். he was in the gospel truth, அவன் அந்த சுவிசேஷத்தின் he உண்மையில் know that he was born by the spirit of God. அவனுக்கு தெரியும் நான் ஆவியினால் பிறந்திருக்கிறேன். Hallelujah, Amen. the spirit of God cannot deny the word. கர்த்தருடைய ஆவி தன்னுடைய வார்த்தை ஒருபோதும் நிராகரிக்க முடியாது. हालेलुया, ஆமென். आमीन, ஆமென். ना मैं गलत मामा के पीछे जाऊंगा, நான் ஒரு தவறான தாயின் பின்னால் செல்ல மாட்டேன். नबी कहते हैं ना the stranger will follow, ஒரு அந்நியன் பின்னாலும் போக மாட்டேன். ना मैं गलत जगह जाऊंगा, நான் தவறான இடத்துக்கும் செல்ல மாட்டேன். ना कोई गलत व्यक्ति हमारे पीछे आएगा। ஒரு அந்நியனும் என் பின்னால் வர மாட்டான். क्या के समझ में आ रहा है? உங்களுக்கு புரிந்ததா? कितने समझ में आ रहा है? ஆமென். हालेलुया, आमीन। हम फॉलो करेंगे तो वचन को ही करेंगे, நாம் பின்பற்றினால் வார்த்தையை மாத்திரமே பின்பற்றுவோம். और हमारे साथ जो आएंगे वो वचन ही आएंगे। நம்மோடு இணையக்கூடியதும் வார்த்தை மாத்திரமே இணைய முடியும். हालेलुया, आमीन, ஆமென். आमीन, हालेलुया। अब 70 यीशु के पीछे नहीं चल सकते, 70 பேர்கள் இயேசுவின் பின்னால் தொடர்ந்து செல்ல முடியாது. लेकिन 11 को पूछता है ஆனால் 11 பேரை சொல்கிறார், भी जाना है, நீங்களும் போக விரும்பினால் चलो செல்லுங்கள், निकल जाओ। ஓடுங்கள் என்று. लेकिन पीटर कहता है பேதுரு சொல்கிறார், इधर जाओ, நாங்கள் எங்கே செல்வோம் ஆண்டவரே?
हाँ किधर जाओ எங்க செல்ல ஆண்டவரே? இயேசுவால் பதில் கொடுக்க முடியும். यीशु ने गलत जगह भेज नहीं सकता. இயேசு தானாக அவர்களை வேற இடத்திற்கு அனுப்ப முடியாது. அவர் அவருடைய வாழ்வால் இருந்தபடினால் அனுப்பவே முடியாது. यीशु को बोलना होगा, இயேசு என்ன சொல்ல வேண்டும்? मेरे पीछे हो ले, என் பின்னாலே வா. क्या समझ में आ रहा है? சொல்ல புரிந்ததா? हालेलुया. புரிந்ததா? यीशु ने स्क्राइब फरीसी के पास भेज नहीं सकता है. இயேசு அவர்களை பரிசேயத்தில் சென்று அனுப்ப முடியாது. आमीन. वो अगर कहेगा तो कहेगा मेरे पीछे हो लो. பாருங்கள் 70 பேர்கள் சென்றபோது இயேசு சொன்னார் நீங்களும் செல்ல விரும்பினால் செல்லுங்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள் ஜீவனுள்ள தேவனே உம்மை அன்றி நாங்கள் எங்கே செல்ல முடியும்? அப்ப இயேசுவினால் நீ அங்க பரிசேயத்தில் போய் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த 70 பேர் அவர்கள் பாகம் இல்லாதபடினால் சென்றார்கள். இந்த 11 பேர் அவருடைய பாகம் ஆனபடினால் அனுப்ப முடியவில்லை. आमीन. हालेलुया. यीशु को बोलना ही होगा, சொல்லியா வேண்டும், मेरे पीछे हो ले, பின்னால் வா, क्योंकि हम उसके भाग हैं. அவருடைய நாமம் அறிக்கிறோம். हालेलुया. ஆமென். अब इब्राहिम कहते हैं வலம் சொல்கிறார் उसके प्रिंसिप जो है அவருடைய முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி उसके पीछे जाएंगे, அவர் பின்னால் தான் செல்லும். क्योंकि उसने वादा किया इस दिन के अंदर, அவர் வாக்களித்திருக்கிறார் அந்த और நாட்கள். उन्हें मालूम है कि मसाया कैसा होगा. அவருக்கு தெரியும் மெஸ்ஸியா எப்படி இருப்பார் तो என்று. नबी कहते साइमन पीटर சீமோன் பேதுரு एंड्रू के द्वारा बुलाया गया, அந்திரேயாஸ் மூலமாக और அழைக்கப்பட்டார். एंड्रू वहां चले गए, அந்திரேய மூலமாக और அழைக்கப்பட்டார். साइमन को उसने जाहिर किया சீமோனை அவர் வெளிப்படுத்தினார். कि वो कौन நீ है. யார்? யோனாவின் குமாரன் और என்று यीशु சொன்னார். ने कहा अपने नबियों से, अपने प्रेरितों से, இயேசு தன் அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார் कि मैं तुम्हें जानता हूं, நான் உங்களை அறிந்திருக்கிறேன். दुनिया की नींव डालने से पहले जानता हूं. உலகை தோற்றுவதற்கு முன்பே உங்களை அறிந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலத்தில் தேவன் சொன்னார். हालेलुया. अगर दुनिया के नींव डालने से पहले जानता है உலகை தோற்றுவதற்கு முன்பே என்னை அறிந்திருந்தால் तो अंत तक भी जानता है. கடைசி வரைக்கும் நீ அறிந்திருப்பீர். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? तो शैतान अब तो मुझे क्या बिगाड़ेगा. பிசாசே உன்னால் என்னை அலைக்கழிக்க முடியாது. मेरा प्रभु बिगिनिंग भी देखा है என்னுடைய தேவன் என்னுடைய முன்குறிப்பை அறிந்திருக்கிறார், और एंड भी देखा है. என்னுடைய முடிவையும் அறிந்திருக்கிறார், हालेलुया. துவக்கத்தையும் அறிந்திருக்கிறார், என்னுடைய முடிவையும் அறிந்திருக்கிறார். आमीन. आमीन. ஆமென். इब्राहिम कहते हैं, நாம் சொல்கிறார் और जो बीज वहां पर था, அங்கு இருந்த வித்துக்கள் और बाइबल कहता है வேதாம் சொல்கிறது मसाया ने, जो नबी, जो मसाया मसीह जो वहां था, இயேசு கிறிஸ்து மேசியா அங்கு जब उसने இருக்கிறார். उसे देखा, அவர்களை கண்டபோது वो मच्छी पकड़ रहा है, மீன் பிடிக்க சென்றபோது नबी कहते हैं அவர் சொல்கிறார் then he knew அவருக்கு தெரியும், that he will drop his snakes இயேசுவுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் திரும்ப மீன் பிடிக்க போவார்கள் என்று. because he was going to become a fisher of man. ஏனென்றால் இவர்கள் மனுஷரை பிடிக்கக்கூடியவர்களாக மாறப் போகிறார்கள் என்று அறிந்தார். यीशु को मालूम था இயேசுவுக்கு தெரியும் कि पीटर अपना नेट छोड़ेगा ही छोड़ेगा, பேதுரு நிச்சயமாக தன்னுடைய வலையை ஒரு நாள் விட்டாக வேண்டும். क्योंकि मैंने उसे मच्छी पकड़ने वाला नहीं देखा है. அவன் எவ்வளவு மீனை விரும்பினாலும் நான் அவனை மீனவனாக தெரிந்து கொள்ளவில்லை. मैंने उसे मनुष्य पकड़ने वाला देखा है. அவனை மனுஷனை பிடிப்பதற்காக முன்னிறுத்திருக்கிறேன். और बता ब्रैनम डिनोमिनेशनल को पकड़ने नहीं आया था, டினாமினேஷனை பிடிக்க வரவில்லை, दुल्हन को पकड़ने आया था. அதற்குள் இருந்து மனவோட்டியை வெளியே கொண்டு வர விரும்பினார். I salute that Branham, நான் அந்த பிரதமருக்கு சல்யூட் பண்ணுகிறேன். जो 5 लाख के क्राउड को छोड़ा और 12 लोगों के लिए आ गया. 5 லட்சம் மக்களை விட்டு 12 பேருக்கு பிரசங்கி வந்த தீர்க்கதரிசியாகும். यीशु ने 5000 छोड़े, 4000 छोड़े और 11 के लिए खड़ा रहा. இயேசு 5000 10,000 விட்டு 11 பேருக்காக இயேசு தனியா வந்தார். हालेलुया. आमीन. क्योंकि बाइबल कहता है வேதாம் சொல்கிறது जिन कामों को मैंने किया நான் செய்த காரியங்களை तुम भी करोगे. நீங்களும் செய்வீர்கள். वो भाग आना चाहिए, பாகம் வர வேண்டும், होना ही चाहिए. நடக்கே ஆக வேண்டும். हालेलुया. ஹalleluya. आमीन. ஆமென். क्योंकि दाऊद कहता है தாவீது சொல்கிறார் मेरे सारे दिन என்னுடைய ஒவ்வொரு நாட்களும் तेरे किताब में लिखे हैं. உன்னுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. तुम्हारा सारा जीवन किताब में लिखा हुआ है. நீங்கள் என்ன ஜீவிக்க போகிறீர்கள் என்பதை ஏற்கனவே தேவன் தீர்மானித்திருக்கிறார். नबी कहता है बुक ऑफ लाइफ इज अ बुक ऑफ गॉड. தேவனுடைய புத்தகமானது தேவனுடைய புத்தகமாகும். The word of God. ஜீவனுடைய புத்தகமாகும். And the book of redemption மீட்பின் புத்தகம் is Jesus Christ himself. அது இயேசு கிறிஸ்து நாமே. तो ये वचन कौन है? இந்த வார்த்தை யார்? यीशु है. இயேசு நாமே. ये वचन कौन है? வார்த்தை யார்? हमारा खुदा है. நம்முடைய தேவனாம். ये खुदा में कौन है? இந்த தேவனுக்குள் யார் இருக்கிறார்? हमें यार की किताब में कौन है? மீட்பின் புத்தகத்தில் யார் இருக்கிறார்கள்? हम है. நாம் இருக்கிறோம். यीशु आजाद हुआ तो कौन आजाद हुए? இயேசு திறக்கப்பட்டார், ஆனால் யார் திறக்கப்பட்டார்கள்? तुम आजाद हुए. நீங்கள் திறக்கப்பட்டீர்கள். Oh glory.
ने कहा मुझे दिया गया है, எனக்கு அளிக்கப்படுகிறது. ईश्वर कहता है சொல்கிறார், वो अधिकार நான் அதிகாரத்தை दे दो. Hallelujah, 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 amen. ஆமென். नबी कहते हैं the God who is rich in mercy. ஓ தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்ய தேவன் செய்தியில் சொல்கிறார், एक दिन you being a part of God, நீங்கள் தேவனுடைய பாகமாக you have to இருந்தபடியால், be part of the word. நீங்கள் தேவனுடைய பாகமாக இருந்தபடினால் அந்த தேவனுடைய வார்த்தையின் பாகமாகவும் இருக்கிறீர்கள். When you heard the word, நீங்கள் வார்த்தையை கேட்டபோது you know where you come from. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று. आमेन. हम और मामा के पीछे नहीं जाएंगे, இன்னொரு தாயின் பின்னால் நீங்கள் செல்ல போவதில்லை. हम और चर्च के पीछे नहीं जाएंगे, இன்னொரு சபை சம்பிரதாயத்தின் பின்னால் செல்ல हम போவதில்லை. और पास्टरों के पीछे नहीं जाएंगे. இன்னும் மற்ற உலக பாஸ்டர் பின்னால் செல்ல போவதில்லை. बाइबल में प्रोफेसी है, வேதாகமத்தில் வாக்குத்தத்தம் अंत உண்டு. के दिनों में கடைசி நாட்களில் मैं तुम्हें நான் உங்களை मेरे मन के अनुसार चरवाई दूंगा. என் மனதிற்கு ஏற்ற மாதிரி மேய்ப்பனை கொடுப்பேன், மேய்ப்பனை கொடுப்பேன். और वो चरवाए तुम्हें छोड़ेंगे नहीं, அந்த மேய்ப்பர்கள் உங்களை விட மாட்டார்கள், तुम्हें लेके जाएंगे. உங்களை கையோடு கொண்டு தான் செல்வார்கள். इसलिए बाइबल कहता है यीशु मसीह जो हमारे प्राणों का रखवाला, நம்முடைய இருதயத்தை நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க வல்லவர், वही हमारा चरवा है. அவர்தான் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். हालेलुया. हमारा चरवा होली रोज है. நம்முடைய நல்ல மேய்ப்பன் பரிசுத்த ஆவியாகும். पवित्र आत्मा पास्टरों में, सर्वों में ஆவிதான் பாஸ்டரிடத்திலும் ஊழியக்காரரிடத்திலும் இருக்கிறது. हालेलुया. आमीन. ध्यान से सुन लेना, आप मेरे साथ हो. என்னோடு இருக்கிறீர்களா? ஆமென். कितने भाई बहन साथ में है? எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீர்கள்? आमीन. हालेलुया. ஹalleluya. ध्यान से सुन लेना. நன்றாக கேளுங்கள். नबी कहते हैं சொல்கிறார், you were always, the seed was in you always. பாருங்கள், எப்பொழுதுமே உங்களுக்குள் தேவனுடைய வித்து இருந்தது. The word seen, the word that was in you. பாருங்க, அந்த வார்த்தை உங்களுக்குள் இருந்துதானே இந்த வார்த்தையை கண்ணோக்கி பார்க்கிறது. ஆமென். मैं आप रिपीट करो. நான் சொல்றது புரிந்ததா? உங்களுக்குள் இந்த உலகத்திற்கு நீங்க வரும்போதே ஏற்கனவே ஒரு வித்தாகிய வார்த்தை தேவன் போட்டு வைத்திருந்தார். The word, இந்த வார்த்தை Jesus Christ, இயேசு கிறிஸ்து seen the word. இந்த வார்த்தை பார்க்கிறார், உங்களுக்குள் பார்க்கிறார். ये वचन में से वचन प्रभु आप में देख रहा है. உங்களை குறித்து முன்குறிக்கப்பட்ட வார்த்தை உங்களை காண்கிறது. कोई तो इसके अंदर से जंगल का आवाज जॉन द बैप्टिस्ट में देखा. இந்த வார்த்தையில் எழுதப்பட்ட வனாந்தரத்தின் சத்தமானது இந்த கீழே வந்த யோவான் கண்டு கொண்டது. அந்த வார்த்தை இந்த வார்த்தை என்று உறுதிப்படுத்தினது. कोई तो इसके अंदर का वचन मोजेस में देखा. நான் ஒரு மீட்பன் எழுதப்பட்ட அந்த வார்த்தையானது மோசஸை கண்டு கொண்டது. इसीलिए मोजेस को ढूंढने आया. அதுதான் மோசஸை தேடி வந்தது. इसीलिए जॉन द बैप्टिस्ट के पास आया. யோவான் தேடி வந்தது. और 7 मुहरे खोले जाने के बाद 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு 7 गर्जन की आवाज आई. 7 இடிமுழக்கங்களின் சத்தம் வந்தது. कोई तो एक झूठ है जिनके अंदर खुदा ने वो आवाज लेगी है. அந்த சத்தத்தை கண்டு கொண்டார். वही वो लोग है அவர்தான் அந்த ஜனங்கள் बोलेंगे பெற்றுக் கொள்வார்கள், புசிப்பார்கள். ये वचन, இந்த வார்த்தை, ये वचन, இந்த வார்த்தை हो जाएगा. फिर रैप्चर बाइबल में नहीं रहेगा. அப்புறம் rapture வெறும் வேதாகமத்தில் இருக்காது. रैप्चर तुम्हारे अंदर रहेगा. rapture உங்களுக்குள் இருக்கும். हालेलुया. नबी कहता है रैप्चर इज इन यू नाउ. rapture உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார். இதை நம்புகிறீர்கள்? 7 இடிமுழக்கங்கள் அங்கு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சத்தமிட்ட போது பூமியிலிருந்து 7 சத்தங்கள் வந்தன. அது எதை காட்டுகிறது? உங்களுக்குள் நீங்கள் என்ன ஜீவிக்க போகின்ற வார்த்தையை தேவன் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். அந்த வார்த்தை இந்த ஜனங்களை கண்டபோது ரெண்டும் ஒன்றாகிறது. அந்த வார்த்தை தான் உங்களுக்கு அது உங்களை அழைக்கிறது. हालेलुया. ரெண்டும் ஒன்று சேரும் போது ராப்சர் வெறும் புத்தகத்தில் இருக்காது, ராப்சர் உங்களுக்குள் இருக்கும். हालेलुया. वचन वचन को देखना चाहिए. முன்குறிக்கப்பட்ட வார்த்தை இந்த வந்த வார்த்தையை சந்திக்க வேண்டும். आमीन. खुदावन आपके अंदर के वचन को देख रहा है. தேவன் உங்களுக்குள் இருக்கிறதான வித்தாகிய வார்த்தை அவர் பார்க்கிறார். नबी कहता है சொல்லியா, the word seen, the word that was in you. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றார். வார்த்தையானது இந்த வார்த்தையை பார்க்கிறது. That was before the foundation of the world. அது உலகத்தோடக்கு முன்பே இந்த வார்த்தையை பார்க்கிறது. Saw the word இந்த வார்த்தையை பார்க்கிறது. and you come to it. நீங்கள் அப்பதான் வருகிறீர்கள். அவர் பார்க்கும்போது நீங்கள் இழுக்கப்படுகிறீர்கள். यीशु ने देखा
பீட்டரை இயேசு பார்த்தார். यीशु ने देखा இயேசு பார்த்தார். इसमें विश्वास है, இவருக்குள் விசுவாசம் இருக்கிறது என்று. जा तेरा दांत चंगा हो गया. போ, உன்னுடைய வேலைக்காரன் சோமான் என்று சொன்னார். पीटर ने பேதுரு लंगड़े में विश्वास देखा, அந்த முடவனுக்குள் விசுவாசத்தை பார்த்தார். ओ तो चल. எழுந்து நட என்று சொன்னார். वचन वचन में देखता है, வார்த்தை வார்த்தையை பார்க்கிறது. वचन वचन से बोलता है, வார்த்தை வார்த்தையோடு பேசுகிறது. और वचन वचन का सुनता है. வார்த்தை வார்த்தைக்கு செயல்படுகிறது. हालेलुया हालेलुया हालेलुया. अब तुम्हें शैतान से कहना है, நீங்கள் பிசாசிடத்தில் சொல்ல வேண்டும், तू मेरा बिगाड़ नहीं पाएगा, உன்னால் என்னை தடை செய்ய முடியாது. क्योंकि वचन में வார்த்தையில் मुझ में எனக்குள் वचन வார்த்தை देखा है. பார்த்திருக்கிறது. எனக்காக முன்குறிக்கப்பட்ட வார்த்தை என்று அடையாளம் கண்டு கொண்டது என்று சொல்ல வேண்டும். हालेलुया. ஆமென். अब तुम नहीं समझ पा रहे हो, நீங்கள் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் नबी சரி, कहते हैं, एक दिन तुम समझोगे. ஒரு நாள் நீங்கள் புரிய போகிறீர்கள். आज हम समझ रहे हैं, இந்த தவிர புரிந்து கொள்கிறீர்கள். आज आप समझ रहे हो, சகோதரர்களே, புரிந்து கொள்கிறீர்களா? वचन वचन के पास आया है. உங்களை குறித்து முன்குறிப்பிட்ட வார்த்தை உங்கள் வார்த்தையை பார்த்து கொண்டு சேருகிறது. क्या जीसस का नाम बाइबल में है? இயேசுவின் நாமம் பைபிளில் இருக்கிறதா? हालेलुया. இருக்கிறதா? तो जायरस का भी है. ஜைரஸோட பெயர் இருக்கிறதா? दोनों मिलकर ही वचन पूरा हुआ है. இயேசுவும் ஜைரஸும் சேர்ந்தால்தான் அந்த வார்த்தை நிறைவேறும். ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. हालेलुया. आमीन. क्या जीसस के बारे में सुना है? இயேசு குறித்து கேள்விப்பட்டீர்களா? जक्के के बारे में भी लिखा है. சகையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यीशु जाएगा ये लिखा है. இயேசு செல்வார் என்று எழுதப்பட்டது. जक्के पेड़ पे बैठेगा ये भी लिखा है. சகையும் மரத்தில் உட்கார்வார் என்று எழுதப்பட்டது. हालेलुया. क्या वो दिन आ गया? அதனால் வந்ததா? यीशु रास्ते से आया. இயேசு அப்படி நடந்தாரா? क्या जक्के झाड़ पे बैठा? சகையும் கரெக்டாக அதே நேரத்தில் உட்கார்ந்தாரா? इतना बड़ा बिजनेसमैन, இவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், शर्ट पैंट करोड़ों का रहेगा, லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சு जमींदार आदमी. பணக்காரர். हाँ, ஆமென். हालेलुया. பணக்காரர் ஜமீன்தார். एकदम टाइट चलने वाला. एकदम அப்படி நடந்து கொண்டக்கூடியவர். पेड़ पे कैसा चढ़ेगा? ஒரு மரத்தின் மீதே உட்கார इतना போறார். सा नाटा 4 फुट का नहीं रहेगा. எப்படி மரத்தின் மீதே உட்கார போறார்? कैसा चढ़ेगा? ஏன் உட்கார ये போறார்? किताब में लिखा था. ஏன்னா புத்தகத்தில் எழுதப்பட்டது, முன்குறிக்கப்பட்டது. उसकी बीवी रेबेका அவருடைய மனைவி ரெபேக்கா यीशु की बेस्ट फॉलोवर थी. இயேசுவின் பின்னால் வரக்கூடிய ஊழியக்காரி, रोज प्रे करने वाली थी. தினமும் ஜெபிக்கக்கூடியவள். वो बुला सकती थी. அவள் கூட்டிருக்கலாம். यीशु घर आ सकता था. இயேசு என் வீட்டுக்கு வா என்று அழைத்திருக்கலாம். कैसे बात कर सकता था? சகை இடத்தில் பேச வா என்று बच அழைத்திருக்கலாம். सकता था. சகையை உட்கார்ந்திருக்கலாம். ये किताब में नहीं लिखा था. ஆனா அப்படி எழுதவில்லை. யோசிச்சு பாருங்கள். ரெபேக்கா இயேசுவின் பின்னால் செல்லக்கூடியவள். அவள் நினைத்திருந்தால் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து புருஷனுக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்படியாக முன்குறிக்கப்படவில்லை. எப்படி முன்குறிக்கப்பட்டதோ அப்படிதான் நிகழ வேண்டும். हालेलुया. आमीन. लेकिन किताब में लिखा था कि वो झाड़ पर ही बैठेगा. புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது அவன் மரத்தில் தான் உட்காருவான் என்று. क्योंकि झाड़ पे चढ़ने के लिए सीढ़ी लगाई. இரண்டாம் அவன் மரத்தில் எழுதற்கு ஏணி வைத்தான். सीढ़ी भगा दी. ஏணியை தள்ளி விட்டான். मस्त बैठ गया. உட்கார்ந்து விட்டான். लेकिन जब झट नीचे आ, ஓ கீழே இறங்கி வா என்று சொன்னபோது पूरा चपका निकल गया. அப்படியே கீழே விழுந்து விட்டான். यही तो है, प्रभु हमारा सारा घमंड निकालना चाहता है. தேவன் நம்முடைய எல்லா பெருமையையும் கீழே கொண்டு வர விரும்புகிறார். यीशु ने ऐसा नहीं कहा धीरे धीरे उतरा. இயேசு அப்படியாக மெதுவா மெல்ல இறங்கி வர சொல்லவே यीशु ने இல்லை. कहा झट नीचे आ. நான் உனக்கு வரவே पूरा फट गया. எல்லாம் உடைந்து விட்டது. लेकिन विश्वास बदल गया. விசுவாசம் மாறிவிட்டது. जीवन बदल गया. ஜீவன் மாறிவிட்டது. मैं एक गुना नहीं, ஒரு முறை அல்ல, 2 गुना नहीं, 2 முறை, 2 முறை, 4 गुना. 4 மடங்கு. क्या किताब में लिखा था उसके बारे में? அப்படியா வேதாகமத்தில் எழுதியிருந்ததா 4 மடங்கு திரும்ப கொடுப்பேன் என்று. हालेलुया. நான் கொள்ளையடித்ததை திரும்ப கொடுப்பேன் என்று. यही वो लोग है, இதுதான் அப்பேற்பட்ட ஜனங்கள். अपने समय के वचन. தன்னுடைய நேரத்தின் வார்த்தையை கண்டுகொள்ளக்கூடிய முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள். हालेलुया. ஆமென். नबी कहते हैं அவர் சொல்கிறார், पौल बड़ा थियोलॉजियन था, பெரிய புத்திமான், लेकिन படித்த जो वचन के सामने आया, வார்த்தையின் முன்னால் சந்தித்த he போது, come face to face with that word, அந்த அக்னிஸ்தம்பத்தை கண் நேரா கண்டபோது, that word Jesus, அந்த வார்த்தை இயேசு, God quickened him. தேவன் அவனை உயிர்ப்பித்தார். Why? ஏன்? He was ordained to be that. அவன் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவனாக இருந்தபடியாக உயிர் தெழுந்தான், உயிர்ப்பிக்கப்பட்டான். मुझे नीट दिखा नहीं. எனக்கு சரியாக புரியவில்லை. कौन है तू? நீ யார்? मैं जीसस हूं. நான் இயேசு. कौन यीशु? எந்த இயேசு? प्रभु. தேவன். आंखें बंद है.
கண்கள் குருடாக்கப்பட்டது. उजाले में आंखें बंद होगी. அவனுடைய அந்த பிரகாசத்தில் கண் अब மறைக்கப்பட்டது. कुछ नहीं दे रहा है, அவனுக்கு ஒன்றும் கண் தெரியவில்லை. लेकिन आत्मिक आंखें खोल दी. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. उसने अपने ये आंखों से यीशु को नहीं देखा, அவன் இந்த சுபாவ கண்களினால் இயேசுவை காணவில்லை, उसने आत्मिक आंखों से देखा. ஆவிக்குரிய கண்களினால் கண்டான். विश्वास अनदेखी बातों पर होता है. விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம். हम नबी कहते हैं, அவர் சொல்கிறார், ध्यान से सुन लेना, நன்றாக கேளுங்கள், इंपॉर्टेंट कोट है. முக்கியமான காரியம். नबी कहते हैं, அவர் சொல்கிறார், he was ordained to be that. அவர் அதற்காக முன்குறிக்கப்பட்டார். He was part of the word. அவன் அந்த மணி நேரத்துக்குள்ள வார்த்தையின் பாகமாக இருந்தான். And when the word saw the word, அந்த வார்த்தை இந்த வார்த்தையை கண்டபோது it was his nature. இது அவருடைய சுபாவம் என்று கண்டுகொண்டார். தன்னுடைய சுபாவம் என்று கண்டுகொண்டார். अब सुनो, பாருங்கள், हालेलुया. पौल यीशु वचन का भाग था, இயேசு என்ற வார்த்தையின் பாகமாக இருந்தார் பவுல். और जब वचन ने वचन को देखा, அந்த முன்குறிக்கப்பட்ட வார்த்தையானது பவுலாகிய இந்த வார்த்தையை तो கண்டபோது उसने कहा मेरा वचन मर्डरर नहीं हो सकता, என்னுடைய வார்த்தை கொலைகாரனாக இருக்க முடியாது, मेरा वचन मेरे लोगों को कैद में डालने वाला नहीं हो सकता. என்னுடைய வார்த்தையானது என்னுடைய ஜனங்களை அங்கு கைதியில் சிறைச்சாலையில் போடாது. हालेलुया. तो वचन के पास आया, அந்த வார்த்தை வார்த்தையிடத்தில் வந்தபோது और अब ये वचन ने जब वो वचन को देखा, இந்த வார்த்தையானது அந்த வார்த்தையை கண்டபோது तब उसने कहा इसका स्वभाव मेरा स्वभाव है, அந்த சுவாவும் இந்த சுவாவும் ஒன்றாயிற்று. यीशु का स्वभाव मेरा स्वभाव है, இயேசுவின் சுவாவும் பவுலின் சுவாவாக மாறிற்று. यीशु का स्वभाव मेरा स्वभाव है, அவருடைய சுவாவாக மாறிற்று. यीशु का स्वभाव मेरा स्वभाव है, இயேசுவின் சுவாவும் என் சுவாவாக மாறிற்று. लोगों का स्वभाव मेरा स्वभाव है. தெய்வீக அன்பு என்னுடைய சுவாவாக மாறிற்று. क्या हेडस्टोन वही है? தலைக்கல் அதுதானா? தலைக்கல் அதுதானா? அதே சுவாம் உங்களுக்கு வேண்டுமா? ये मैं पहले हमने देखा, நாம் முதலில் பார்த்தோம். वचन ने वचन को देखा வார்த்தை வார்த்தை और கண்டது. वचन को बुलाया, வார்த்தையை அழைத்தது. और वचन के पीछे आया. வார்த்தை வார்த்தை பின்னால் வந்தது. अब ये वचन जब आ गया, அப்ப இந்த வார்த்தை வந்தபோது जब ये वचन ने यीशु वचन को देखा இந்த வார்த்தையானது இயேசு என்ற வார்த்தையை और பார்த்தது. कहा ये मेरा स्वभाव है. இது என்னுடைய சுபாவம் என்று சொல்லி हालेलुया. पौल ने यीशु को देखा. பவுல் இயேசுவை கண்டார். क्या समझ में आया? நான் சொல்ல புரிந்ததா? यीशु ने पीटर को देखा இயேசு பேதுருவை பார்த்தார். और कहा मेरे पीछे आ गए, என் பின்னாலே வா, क्योंकि मेरा वचन तेरे में अंदर है. என்னுடைய வார்த்தையின் பாகம் உன்னிடத்தில் देखो मैं இருக்கிறது. डिफरेंस बता रहा हूँ. நான் வித்தியாசத்தை காட்டுகிறேன். मुहरों का खुलना क्या है? முத்திரையில் உடைப்பது என்ன? वचन यीशु, வார்த்தை இயேசு. पीटर यीशु वचन को देखा பேதுரு வார்த்தையை பார்த்தான். और वचन ने वचन को खींचा. வார்த்தை அழைத்தது. लेकिन यहाँ पर वचन पौल, இங்கு பவுல் வார்த்தை वचन यीशु को देखा. இயேசு என்ற வார்த்தையை பார்த்தார். हालेलुया. यीशु ने नहीं बोला शॉल शॉल मैं तुझे बुलाने आया हूँ, मेरे पीछे आएगा. இயேசு அப்படியா சொல்ல, சவுலே சவுலே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், என் பின்னாலே வா என்று அவர் சொல்லவில்லை. उल्टा कहा मेरा छल क्यों करता है, எனக்கு விரோதமாக ஏன் இருக்கிறாய் என்று கேட்டார். और ये वचन को मालूम पड़ा मैं यीशु का छल नहीं कर सकता, நான் இயேசுவின் உதைக்க முள்ளில் உடைப்பது கடினம் என்று அறிந்து கொண்டான். क्योंकि मैं और यीशु अलग नहीं है, நானும் இயேசு ஒன்று என்று அறிந்து கொண்டான். मैं यीशु का ही भाग हूँ. நான் இயேசுவின் பாவம் என்று அறிந்து கொண்டான். तो मेरा स्वभाव क्या है? என்னுடைய சுபாவம் என்ன? हेडस्टोन का स्वभाव मेरा स्वभाव है. தலைக்கல்லின் சுபாவம் என்னுடைய சுபாவம். முள்ளில் உதைப்பது கடினம் என்று பவுல் கண்டு கொண்டான். हालेलुया. ஆமென். आमेन. ஆமென். मैं समझाऊं आपको दूसरे शब्दों में, நான் சொல்லிக் கொடுக்கவா இன்னொரு வார்த்தை? मैंने इनोक को देखा. நான் ஏனோக் என்ற சகோதரனை अभी तो काम धंधा नहीं करना, तू कल से सेवा करना. ஏனோக் நீ இனிமே வேலை செய்யாத, ஊழியம் செய். अब इनोक के अंदर वचन था ஏனோக்குள் வார்த்தை कि இருக்கு. उसे मच्छी नहीं कर, बिजनेस नहीं करना है, सेवा करना है. அவன் சொல்கிறான் நான் இனி பிசினஸ் பண்ண போகிறேன், நான் ஊழியம் செய்ய போகிறேன். लेकिन इनोक ने कहा ठीक है, ஏனோக் சொன்னான் ஓகே. और इनोक को खींच लिया वचन ने. ஏனோக்கை வார்த்தை அழைத்து अब கொண்டான். वो बिजनेस नहीं कर रहा है, இப்போ பிசினஸ் பண்ணவில்லை, अब वो सेवा कर रहा है, ஊழியம் செய்கிறான். और सेवा के साथ प्रभु के साथ चल रहा है. ஊழியத்தோடு தேவனோடு செல்கிறான். लेकिन यहाँ पर थोड़ा फर्क हो गया. இங்கு வித்தியாசம் இருக்கிறது. यहाँ पर मैं आ रहा हूँ இங்க நான் வருகிறேன், और सीनोस मुझे चल रहा है, சீனிவாஸ் என்னோடு வருகிறார். और सीनोस के पास मैं आया हूँ. சீனிவாசத்தில் நான் வந்தேன். अब सीनोस जब मुझे देखता है அவர் என்னை காணும்போது तो मैं सीनोस से कहता हूँ நான் அவரிடம் சொல்கிறேன், मेरी सेवा कर, ऐसा नहीं कहता என்னுடைய ஊழியம் அப்படி சொல்லவில்லை, तू मेरा छल क्यों करता है. நீ எனக்கு விரோதமாக ஏன் अब வருகிறாய்? सीनोस को मालूम पड़ गया அவனுக்கு தெரியும் कि उसके अंदर जो वचन है அவருக்குள்ள வார்த்தை, वही वचन यहाँ है, அதே வார்த்தை இங்கும் இருக்கிறது. और ये वचन में छल नहीं है, இந்த வார்த்தையில் கடினம் இல்லை, इस वचन में प्रेम है. இந்த வார்த்தையில் अன்பு இருக்கிறது. इसलिए शॉल का पौल बन गया. அதனால் நான் சவுல் பவுலாக மாறிவிட்டான். हालेलुया. आमेन. इसलिए मोहरें खोली जाती है அதனால் தான் திறக்கப்பட்டது. ताकि दुनिया को मालूम पड़े ये साधारण लोग नहीं है, உலகத்தில் சாதாரண ஜனங்கள் அல்ல, ये यीशु के बेटे और बेटियां हैं. குமாரனும் குமாரத்திலுமா இருக்கிறீர்கள். हालेलुया.
की दुल्हन है। நாம் கிறிஸ்துவின் மணவாட்டி ஆகும். हालेलुया। ஆமென். पीटर को पॉल प्रभु ने सेवा करने लगाई। பேதுருவை தேவன் ஊழியம் செய்ய வைத்தார். तू बूढ़ा होके जब जाएगा दूसरा तेरी कमर बांधेगा। நீ வயதான போது வேறொருவன் உன் அறையை கட்டுவான். लेकिन पॉल ने यीशु की सेवा की। பவுலோ இயேசுவுக்கு ஊழியம் செய்தார். मेरे लिए मरना लाभ है, जीना मसीह है। நான் மரிப்பது லாபம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். अब ये जीवन मैं नहीं जीता, இந்த ஜீவன் நான் அல்ல, मसीह मुझ में जीता। கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். मैंने दुनिया का कूड़ा कचरा यहाँ पर मच्छी छुड़ाना पड़ा, இங்கு கட்டாயப்படுத்தி மீன் பிடிக்காமல் அவனை வேறு பிரித்தார் இயேசு. लेकिन यहाँ पॉल ने कूड़ा कचरा फेंक दिया। பவுலோ எல்லாவற்றையும் தானாக உதறி தள்ளிவிட்டார். இயேசு சொல்லி அல்ல, क्योंकि मुहरे खोली गए, முத்திரை உடைக்கப்பட்டது. हालेलुया। शॉल पॉल हो गया, பவுலாக மாறிவிட்டார். जज ब्राइड बन गया। இந்த சபையானது மனவாட்டியாக மாறிவிட்டது. சபை ஒரு சம்பிரதாயம் அல்ல, சபை சபை அல்ல, சபை வார்த்தையின் மனவாட்டியாக மாறிவிட்டது. आमीन। क्या आपको मोहरे का फर्क मालूम पड़ा? முத்திரைகள் திறக்கப்படுது. आदि में मोहरे खोली गई, ये घोड़ा आया वो घोड़ा आया, ये करो मत वो करो मत, लेकिन अब मोहरे खोली गई। அந்த குதிரை இந்த குதிரை அதெல்லாம் முத்திரையின் சுபாவமாக இருக்கலாம், ஆனால் உண்மையான முத்திரை திறப்பு இதுதான். अब घोड़े नहीं खोले गए, இப்பொழுது அங்க குதிரைகள் हालेलुया। अब बेटे और बेटी आजाद की गई है। குமாரனும் குமாரத்திலும் விடுதலையாக்கப்பட்டார்கள். अब काला घोड़ा पीला घोड़ा नहीं प्रचार हो रहा है, இப்பொழுது கருப்பு குதிரை வெள்ளை குதிரை பிரசங்கம் सन्स एंड डॉटर्स हो रहे हैं। குமாரனும் குமாரத்திலும் பிரசங்கிக்கப்படுகிறது. हालेलुया। ஹalleluya. खुदा ने तुम्हें प्रिजर्व करके रखा था, தேவனோ உங்களை பாதுகாத்து வைத்திருந்தார். अपनी जगह तक पहुंचने तक बंद करके रखा था, நீங்கள் இந்த வார்த்தையிடத்தில் வரும் வரைக்கும் உங்களை அவர் முத்திரித்து வைத்திருந்தார். ताकि जो भी मार मिलेगी वो डब्बे को मिलेगी, अंदर के प्रोडक्ट को नहीं। என்னதான் பிசாசு அடித்தாலும் மேல உள்ள மூடிக்கு தான் அடி கிடைக்குமே தவிர உள்ள உள்ள வார்த்தையை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. हालेलुया। लेकिन वो वचन इतना प्रभावी हो गया है, வார்த்தை திறக்கப்பட்ட பின்பு मैं क्या मच्छी छोड़ने का, ஓ நான் எப்படி மீனை விட मैं முடியும்? खुद सब छोड़ देता हूँ। நான் எல்லாவற்றையும் விடுகிறேன். மீன் விடுவாரே, எல்லாவற்றையும் விடுகிறேன். यहाँ पीटर को मच्छी से अलग करना पड़ रहा है समुद्र के पास जाके, இங்கு பேதுருவையோ அவன் சென்று அங்கு வேறு பிரிக்க வேண்டாயிற்று. लेकिन यहाँ पॉल सब कुछ जो है वो फेंक के आ रहा है, இங்கு பவுல் எல்லாவற்றையும் கந்தை என்று எண்ணிவிட்டான். क्योंकि वो जानता है அவனுக்கு தெரியும் मेरा स्वभाव क्या है। என்னுடைய சுபாவம் என்ன என்று. आमीन। पहले कलीसिया को आजाद करना पड़ा। முதல் சபை காலத்தை தேவன் கட்டாயப்படுத்தி வேறு பிரித்தார். हमारे जैसा पीटर 500 दिन या 5 साल या 15 साल या 20 साल प्रचार करके नहीं बैठा आत्मा के लिए, ஓ பேதுருவானவர் 15 வருஷம் நம்மள போல பிரசங்கித்து பிரஸ்தாவிக்காக காத்திருக்கவில்லை. फोकट दिया गया। அப்படி உட்கார்ந்த இடத்தில் தேவன் பிரஸ்தாவி கொடுத்தார். பேதுரு ஆமென். इसी ने किया, हमको फोकट नहीं मिला है, நமக்கு அவ்வளவு ஈஸியாக इसीलिए 50 साल से आज भी हम लड़ रहे हैं। இன்று 50 வருஷமாக இன்னும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். वही आत्मा के लिए लड़ रहे हैं जो पीटर के पास था। அதே பேதுருவிடம் இருந்த பிரஸ்தாவி தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதே ஊழியத்துக்கு தான் போராடி கொண்டிருக்கிறோம். அவருக்கு எளிதாக கொடுக்கப்பட்டது. अभी भी तुम्हारे पास कुछ नहीं हो रहा है, இன்னும் நம்ம இடத்தில் பெரிய பெரிய அற்புதங்கள் अभी तुम நடக்கவில்லை. मैसेज छोड़ने को तैयार नहीं, ஆனாலும் நீங்கள் செய்தியை விட தயாராக இல்லை. अभी भी सेवकाई वैसे नहीं हो रही है। பேதுரு நாட்கள் நடந்து போல பெரிய அற்புதங்கள் உங்கள் மத்தியில் நடக்காவிட்டாலும் பேதுரு பிடித்துக் கொண்ட வார்த்தை நீங்கள் இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிசாசு தோல்வி விட்டான். क्या समझ में आया? यही मोहरों का खोलना है। முத்திரையின் திறப்பாகும். பிசாசு நினைத்தான் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தான் ஜனங்கள் ஈர்க்கப்படுவார்கள் என்று. ஆனால் ஒரு கூட ஜனங்கள் வார்த்தையினால் ஈர்க்கப்படுகிறார்கள். அதை வைத்தவாக்கிறது. Amen. அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Amen. नबी कहते हैं he had saw the word அவரோ வார்த்தையை பார்த்தார். and he was part of him. அந்த வார்த்தையின் பாகமாக இருந்தார். ना नबी कहते शालोम में ஷாலோம் என்ற செய்தியில் you have to become part of the word. நீங்கள் இந்த மனிதனுக்கு வார்த்தையின் பாகமாக இருக்கிறீர்கள். இருக்கவே know God's symphony, தேவனுடைய அந்த சிம்பனியை जो गीतों का जो एक ये रहता है, அந்த பாடல்களின் இசையின் இணைப்புகளை his symphony is what it's playing, you understand, அந்த சுரங்கள் வாசிக்கப்படும் போது நீங்கள் அதோ and you ஒன்றாகிறீர்கள். are marching with the beat on the of the time. நீங்க எப்படி அங்க அடிக்கப்படுதோ அதை போல் நீங்கள் நடக்கிறீர்கள். Now you are watching that. நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். Now we get into the beat நாங்கள் அந்த சத்தத்தில் வரும்போது of the word, அந்த வார்த்தையின் அசைவில் வரும்போது find his purpose, அவருடைய நோக்கத்தை கண்டுகொள்ளும் and போது the hour that we are living, நாம் இருக்கின்ற காலத்தை கண்டுகொள்ளும் get போது into the rhythm of it. நாம் அதே பாவனையில் வருகிறோம். ரிதமில் வருகிறோம். Hallelujah. இசையில் வருகிறோம். म्यूजिक बजता है, மியூசிக் பாடப்படுகிறது. हमारे इधर ऐसा अनुभव नहीं है।
எங்க இடத்துல அவ்வாறாக இல்லை. हमारे ऑर्गन बजते ही गाना चालू होता है, आपका जो बजता है फिर बराबर उस पे आप आते हो, प्रैक्टिस करना पड़ता है. நீங்கள் அப்படியாக காத்திருந்து நீங்கள் பாடுகிறீர்கள். நாங்கள் வந்து लेकिन हमारी तरह कैसे थोड़ा सा चुक भी गए तो आदमी बजाएगा. கொஞ்சம் முன்ன பின்னாலும் எங்கள் ஜனங்கள் வாசிப்பார்கள், ஜனங்கள் பாடுவார்கள். इधर चुक गए तो सब चुक गए. இங்கே தவறு நடந்தா எல்லாரும் நிற்க வேண்டியதான். फिर वो बीट पीछे वो आगे, या वो आगे बीट पीछे, या बीट वाले को कैंसिल करके वापस लगाना पड़ेगा. உங்கள் பாடுக்கு இணைந்து போல அவன் வாசிக்க வேண்டாம். नबी वैसे ही कहता है, தீர்க்கதரிசி சொல்கிறார். वो कहता है हमें बीट के साथ रहना है. நாம் அந்த பீட்டோடு கூட பாட வேண்டும். அதேபோல் ஜீவிக்க வார்த்தையின் பீட்டோடு நடக்க வேண்டும். And the beat of the word, அந்த வார்த்தையின் பீட், வார்த்தையின் சத்தம், ஆமென், वचन के साथ उद्देश्य में रहना. அதே स्वरத்தோடு நாம் நடக்க வேண்டும். और वही घड़ी में हम रह रहे हैं. அந்த நேரத்தில் நாம் ஜீவிக்கிறோம். अगर तुम वचन में आते हो, நீங்கள் வார்த்தையில் இருப்பீர்களா? नबी कहते हैं वचन जो जीवन है, வார்த்தையும் ஜீவனாகும். और वही वचन तुम्हें मदद करेगा. அந்த வார்த்தை தான் உங்களுக்கு உதவி We செய்யும். believe that you are the son of God, the manifested Jehovah. உங்களுக்கு தெரியும் நீங்கள் தேவனுடைய குமாரனும் குமாரத்திலும் இருக்கிற, அதுதான் அங்கு கிரியையில் வெளிப்படும் யெகோவா தேவனாகும். लेकिन सैदुसेयर फरीसी कहते हैं சதுசி பரிசேயர் சொல்கிறார்கள், तू अपने आप को खुदा बना रहा है. நீ உன்னை தேவன் என்று சொல்கிறாய் என்று. और इसी के बीच में फाइट चालू है. அங்கு சண்டை நடந்தது. But listen, பாருங்கள், listen to God's symphony. தேவனுடைய அந்த பீட்டை பாருங்கள். We are a part of it. நாம் அவருடைய பாகமா இருக்கிறோம். And we are waiting to see what take place next. நாம் அடுத்த தொனி என்ன தொனிக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். We are following close with you. நாம் வெகு பக்கமாக அதை காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவன் என்ன செய்ய We are விரும்புகிறார்? the part of the beat, the word. நாம் அந்த வார்த்தையின் பாகமா இருக்கிறபடியால் வார்த்தை என்ன செய்ய சொல்கிறது என்பதை கவனமாக நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். हम पेंटेकोस्टल जैसे हालेलुया आमीन ताली बोले ग्लोरी ग्लोरी ऐसा करते नहीं बैठते. நாம் பெந்தெகோஸ்தலை போல வார்த்தைக்கு முன்பாகவும் பின்பாகவும் போவதில்லை, வார்த்தையோடு போகிறோம். मुझे मालूम है वचन ही मेरा जॉय है, வார்த்தை தான் என்னுடைய சந்தோஷம், वचन ही मेरा पावर है. வார்த்தை தான் என்னுடைய வல்லமை. हालेलुया ஆமென். अनफेलिंग वर्ड्स ऑफ प्रॉमिस में कहता है, கீழே விழாத தேவனுடைய வல்லமை. यीशु मसीह केवल नबी नहीं था, गॉड था. தேவன் இயேசு கிறிஸ்து வெறும் மனுஷன் அல்ல, அவர் தேவனாக अब ध्यान से सुन लेना. ஆமென். The prophets had their part of the word. தீர்க்கதரிசிகள் தன்னுடைய வார்த்தை வந்தன, They are part of the word. அவருடைய வார்த்தை வந்தன. इसीलिए ब्रैनम பிரேனம் एलाइजा हो सकता है, எலியாக இருக்கலாம், लेकिन इजराइल जा नहीं सकता. ஆனால் இஸ்ரேலுக்கு செல்ல முடியாது. इजराइल का एलाइजा अलग है, இஸ்ரேலுக்கு போகக்கூடிய எலியா வேறு. लेकिन वो एलाइजा ही है, அதே எலியா தான், लेकिन जो जनटाइल के लिए. ஆனால் புறஜாதிக்கு வந்த எலியா. किसी को समझ में आया नहीं? मुझे नहीं मालूम. அவன் வேண்டார், ஆனால் இஸ்ரேலுக்கு செல்ல தேவன் தடை பண்ணினார். उससे लगा मैं जाऊं, அவர் நினைத்தார் அவர் செல்வேன். प्रभु ने कहा नहीं. தேவன் சொல்ல போக கூடாது. हालेलुया. ஆமென். क्योंकि वो एलाइजा जूस का नहीं था, அவன் யூதரின் எலியாவாக வரவில்லை, वो एलाइजा जेंटाइल का था. புறஜாதியின் எலியாவாக வந்தபடினார். என்ன சொல்ல விரும்புகிறார்? வார்த்தையின் அந்த பீட்டோடு கூட நாம் நடக்க வேண்டும், முன்னாலும் பின்னாலும் செல்லக்கூடாது. हालेलुया. ஆமென். और जेंटाइल का एलाइजा को जेंटाइल ले लेंगे. புறஜாதியின் எலியாவை புறஜாதி ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். यीशु ने कहा இயேசு சொன்னார், मैं सेमरी के लिए सेमरियन के लिए नहीं आया हूं, நான் சமாரியர்களுக்காக வரவில்லை, मैं यहूदियों के लिए आया हूं. யூதர்களுக்காக வந்தேன். मैं बच्चे की रोटी कुत्ते को दे नहीं सकता. நான் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு போட மாட்டேன் என்று சொன்னார். हालेलुया. ஆமென். क्या आपको समझ में आ रहा है? சொல்ல புரிந்ததா? क्या यहूदी लोग चंगे हुए? யூதர்கள் அப்புறம் इस्राएल चंगा ही हुआ? சோமாரியர்கள் नहीं मिला. சமாரியர்கள் கிடைக்கவில்லை. पेंटेकोस्ट आ गया, பெந்தெகோஸ்து வந்தபோது होली को जूस के लिए नहीं आया, வருஷாரி யூதர்கள் செல்லவில்லை, अन्य जातियों के लिए भी आया. ஜாதிகளுக்காக வந்தது. ஆமென். क्या புரிந்ததா? क्या समझा आपको? எத்தனை புரிந்தது? जूस और जेंटाइल दोनों वहां थे. யூதர்களும் இருந்தார்கள், புறஜாதியும் இருந்தார்கள். पीटर जूस के लिए, पॉल जेंटाइल के लिए. பேதுரு யூதர்களுக்காக, பவுல் அந்நிய புறஜாதிகளுக்காக. लेकिन अब जब एलाइजा आया है, ஆனால் இப்பொழுது எலியாவு இருக்கும்போது ये जूस के लिए नहीं आया है, யூதர்களுக்காக வரவில்லை, केवल जेंटाइल के लिए आया है. புறஜாதிக்கு மாத்திரமே வந்திருக்கிறார். வில்லியம் பிரானம், क्या जेंटाइल का पेंटेकोस्ट आना चाहिए? அப்படியானால் புறஜாதிகளின் பெந்தெகோஸ்து வர வேண்டுமா? जूस और जेंटाइल का पेंटेकोस्ट हो गया, யூதர்களுக்கும் புறஜாதிக்குள்ள பெந்தெகோஸ்து முடிந்து लेकिन விட்டது. अब मिक्स नहीं है, இப்பொழுது மிக்ஸ் அல்ல, अब अलग है. தனியாக்கப்பட்டார்கள். क्या जेंटाइल आने चाहिए? புறஜாதிகள் மாத்திரமே. अब मैं प्रचार कर रहा हूं 10 मिनट और, நான் 10 நிமிஷம் முடிக்கிறேன். क्योंकि वो अपने समय का ही वचन देगा. அவர் இந்த மனிதருக்கு வார்த்தை தான் கொண்டு வர முடியும். हालेलुया. ஆமென். अब ध्यान से सुन लेना, இரண்டாவது பாருங்கள், हमें इन बातों को जानना है. நாம் இந்த अगर காரியத்தை तुम आत्मा से जन्मे हो, நீங்கள் ஆவியால் you நிரப்பப்பட்டால் become part of the Bible. நீங்கள் வேதாகமத்தின் பாகமா இருக்கிறீர்கள். God told Ezekiel, அவர் எசேக்கியேலுக்கு சொன்னார், he said take the scroll and eat it. அந்த புத்தக சுருளை எடுத்து புசி.
Then the prophet and the scroll became part of each other. இப்பொழுது பாருங்கள், அந்த தீர்க்கதரிசியும் அந்த புத்தக சுருளும் அவர் சாப்பிட்ட போது ஒன்றாயிற்று. हालेलुया, ஆமென். क्या विश्वास करते हो? நம்புகிறீர்களா? क्या एजकेल ने ले लिया, எசேக்கியேல் அதை பெற்றுக்கொண்டாரா? उसे खा लिया, அதை புசித்தாரா? दोनों एक हो गए? ரெண்டு பேரும் ஒன்றானார்கள். भगवान कहता है, வேதம் சொல்கிறதா? मैं तेरे अंदर वचन डालूंगा. நான் உனக்குள் என் வார்த்தை வைப்பேன் என்று வேதம் சொல்கிறதா? क्या एजकेल की किताब में लिखा हुआ है? எசேக்கியேல் எழுதப்பட்டதா? क्या आपने एजकेल पढ़ा है நீங்கள் எசேக்கியேல் வாசித்தீர்களா? कि मैं तेरे मुंह में वचन डालूंगा? நான் உன் வாயில் என் வார்த்தை வைப்பேன் என்று சொன்னாரா? हालेलुया, ஆமென். क्या एजकेल के अंदर वो किताब आ गया? எசேக்கியேல் எடுத்த அந்த புத்தக சுருள் வந்ததா? फिर हमारे बारे में क्या है? நம்மை குறித்து என்ன? क्या रेवलेशन 10 में हमारे बारे में नहीं बोला है? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? जाओ और किताब को ले ले போய் அந்த புத்தக சுருளை பெற்றுக்கொள், और उसे खा जा. அதை உண்டுகொள். तू और किताब एक होगा. நீனும் புத்தகமும் ஒன்றாக வேண்டும். तू नहीं बोलेगा, நீ பேச மாட்டாய், किताब बोलेगा. புத்தகம் பேசும். நீ புசித்த புத்தகம் பேசும். हालेलुया. ஹalleluya. Praise The God. prophet and the scroll become part of each other. அந்த தீர்க்கதரிசியும் அந்த புத்தக சுருளும் ஒன்றாயிற்று. And that's the believer when he receives the Holy Spirit. அதே போல தான் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனோடு ஒன்றாகிறான். एजकेल का किताब लेना எசேக்கியேல் புத்தகத்தை और பெற்றுக்கொள்ளும், खाना அதை புசிப்பது वैसा ही है அதே போல தான் जैसा आपका पवित्र आत्मा ग्रहण करना. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அதனோடு ஒன்றாகிறீர்கள். और जब पवित्र आत्मा आप ग्रहण करते हो, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது वही एंजल है जो तुम्हें किताब देता है. அதே தூதன் தான் உங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுக்கிறார் புசிக்க. क्योंकि पवित्र आत्मा आपको चारा नहीं खिलाता, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வைக்கலை கொடுக்கிறார். आपको रोटी नहीं खिलाता, அவர் அப்பத்தை கொடுப்பதில்லை, आपको दाल भात नहीं खिलाता. அவர் அங்கே டாலையும் சாப்பாடையும் கொடுப்பதில்லை. पवित्र आत्मा आपको वचन खिलाता है. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வார்த்தையை போஷிக்கிறது, வார்த்தையை போஷிக்கிறது. सुना क्या? ஆமென். समझ क्या? ஆமென். पवित्र आत्मा பரிசுத்த ஆவி वचन खिलाता है. வார்த்தையை போஷிக்கிறது. किसको? யாருக்கு? तुम्हारे प्राण को. ஆத்மா போஷிக்கக்கூடிய உயிரோடு இருக்கிறார். சரீர பலத்தை விட ஆத்ம பலம் எவ்வளவு வல்லமையுள்ளது. हालेलुया। नबी कहते हैं அவர் சொல்கிறார், when you are a part of that word, நீங்கள் இந்த மனிதர்கள் வார்த்தையின் பாகமா let இருக்கிறீர்கள். something come up contrary to that word, இந்த வார்த்தைக்கு புறம்பாக எது வந்தாலும் there's a little buzzer said stop right quick. உள்ளுக்குள் ஏதோ ஒரு வெறுப்பு அதை தள்ளிவிடு அலாரம் தள்ளி விடுகிறது. அதாவது நீங்கள் பெற்ற இந்த மனிதனுடைய வார்த்தைக்கு புறம்பாக எந்த ஒரு சம்பிரதாயம் வந்தாலுமே அதை புறக்கணிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது, நிராகரிக்கக்கூடிய வல்லமை. हालेलुया। Thank God। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். buzzer रखा है। நமக்கு ஒரு அலாரத்தை வைத்திருக்கிறார். இது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு அலாரத்தை வைத்திருக்கிறார். मेरा दिमाग मुझे फंसा नहीं सकता। आमीन आमीन आमीन। மனது என்னை சிறையாக்க முடியாது. मेरे विचार मुझे फंसा नहीं सकते। आमीन आमीन आमीन। என்னுடைய சிந்தனையினை சிறையாக்க முடியாது. ஆமென். हालेलुया। मेरे प्राण में एक बजर रखा गया है। என் ஆத்மாக்குள் ஒரு பஸ்ஸர், ஒரு அலாரம் இருக்கிறது. சரி आमीन। தவறு என்பதை சுட்டி காட்ட. हालेलुया। ஆமென். आमीन आमीन। इसलिए तो मुहरें खोली गई है அதனால்தான் முத்திரைகள் திறக்கப்பட்டன, ताकि तुम्हारे अंदर वो आवाज आए, உங்களுக்குள் இந்த சத்தம் வருவதற்காக. सेवन थंडर वॉइस आए, 7 இடிமுழக்கத்தின் சத்தம் வருவதற்காக. जो सेवेंथ सील रेवलेशन आए। 7வது முத்திரை திறக்கப்பட்டது. இயேசு ये कोई चोर डाकू नहीं है। இது குடியாரனும் மசாயா. இது கிறிஸ்துவாகும். திருடன் திருட வருகிறான், ஆனால் கிறிஸ்து அதற்காக வரவில்லை. चोर चोरी करने आता திருடன் है, திருட வருகிறான், सेवक लोग पैसा खाने आते हैं, ஊழியக்காரர்கள் பணம் சம்பாதிக்க வருவார்கள். यीशु जीवन देने आता ஆனால் है। இயேசு ஜீவன் கொடுக்க வருகிறார். உங்களுக்கு இந்த பணத்தை பிடிக்க வரவில்லை, உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வருகிறார். हालेलुया ஹalleluya. बाकी हम शाम को ले लेंगे और 2 मिनट में बोल के खत्म நான் करूंगा। முடிக்கிறேன். क्या சாயந்தரம் मेरे साथ में है? கர்த்தர் உங்களோடு नबी कहते हैं அவர் சொல்கிறார், सर वी विल सी जीसस। இயேசுவை நாங்கள் காண விரும்புகிறோம். प्रॉफिट्स वर पार्ट ऑफ द वर्ड। அந்த தீர்க்கதரிசிகள் வார்த்தையின் பாகமா இருந்தார்கள். और यीशु ने कहा वे गॉड है, छोटे அவர்கள் छोटे, சின்ன சின்ன தேவனாகும், लिटिल गॉड சின்ன गॉड। சின்ன தேவனாகும். जब तक वचन है वो गॉड है, வார்த்தை இருக்கும்போது தேவனுடைய और பிள்ளைகள். वचन जब उनके पास आता है வார்த்தை அவர்களுக்கு வரும்போது वे पृथ्वी पर के ईश्वर होते हैं। நீங்கள் இந்த பூமியின் தேவர்களாக जैसे இருக்கிறீர்கள். मूसा था, எப்படி மோசஸ் இருந்தார், और पृथ्वी के ईश्वर இந்த பூமியின் தேவன் शैतान से लड़ते नहीं, பிசாசத்தில் போராடுவதில்லை. क्योंकि इस पृथ्वी का ईश्वर अब कौन है? இப்பொழுது இந்த பூமியின் தேவன் யார்? Who is the God of this village? இந்த
இந்த கடைசி காலத்தின் தேவன் யார்? डेविल। तो பொல்லாத காலத்தின் பிசாசு. उसको कॉम्पिटिशन करने के लिए कोई तो आना चाहिए। அவனை அங்க வீழ்த்தலுக்கு யாராவது வர வேண்டுமா? हाँ ஆமென். मनुष्य और शैतान के युद्ध में शैतान जीतेगा, மனுஷனும் பிசாசும் போராடினால் பிசாசு ஜெயிப்பான். लेकिन पिशासु और सन ऑफ गॉड के युद्ध में कौन जीतेगा? ஆனால் பிசாசுக்கும் தேவகுமாரனுக்கும் யுத்தம் என்றால் யார் ஜெயிப்பான்? आप आवाज में कौन जीतेगा? யார் ஜெயிப்பார்? सन ऑफ गॉड, हालेलुया, हालेलुया। क्योंकि ये पृथ्वी हमारे लिए बनाई गई है। இந்த பூமி தேவகுமாரனுக்கும் தேவகுமாரனியாக தான் உருவாக்கப்பட்டது, பிசாசுக்காக அல்ல. ये पिशासु की सुनती है, பிசாசுகள் கேட்கலாம், लेकिन मजबूरी से, அது ஒரு दबाव से। கீழ்ப்படியினால். लेकिन जब बेटे की सुनती है, ஆனால் குமாரன் பேசும்போது तो पृथ्वी आनंद से सुनती है, சந்தோஷமாக கேட்கிறது. क्योंकि ये पृथ्वी बेटों के लिए बनाई गई है। பூமி தேவகுமாரனுக்காக நியமிக்கப்பட்டது. ये मैसेज बाकी लोगों के कानों में खुजली है, இந்த செய்தி அநேகருக்கு காதில் அது வேறு लेकिन சத்தத்தில் हमारे हृदय में क्या है? முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு அப்படி அல்ல. मधु से भी मीठा है। ஓ, அது தேனிலும் தெளிதலாக இருக்கிறது. ये वचन दूसरों के लिए टेंशन है, அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தை கேட்டு ஜீவியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது டென்ஷன் வந்து விட்டது. बाल नहीं काटना, முடி வெட்டக்கூடாது, लिपस्टिक नहीं लगाना, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, ऑयल नहीं पहनना, ஹை ஹீல் போடக்கூடாது, वैसा नहीं करना, இப்படி செய்யக்கூடாது, सिस्टर वैसा नहीं करना, சிஸ்டர் இப்படி பண்ணக்கூடாது. तो करने का क्या? ஐயோ ஐயோ என்று அவள் लेकिन जब வருத்தப்படுறாள். ब्राइड आती है, ஆனா மணவாட்டியோ, थैंक यू लॉर्ड, ஆண்டவரே நன்றி, थैंक यू जीसस, தேவனே உமக்கு நன்றி. मेरे पास करने के लिए मेरा है ही नहीं, எனக்கு அப்படி தவறு செய்யறதுக்கு இடமே இல்லை, है ही नहीं कुछ मेरे पास, எனக்கு ஒன்றுமே இல்லை. क्योंकि मेरे हृदय में मसीह का आनंद है। என்னுடைய இதயத்தில் தேவனுடைய சந்தோஷம் இருக்கிறது. क्या आपको समझ में आ रहा है? சொல்லுங்க, புரியுதா? हालेलुया, ग्लोरी टू गॉड। अब कोई तो आया है यहाँ पर, யாரோ ஒரு வந்திருக்கிறார். थिंकिंग मैन फिल्टर। ஓ, அந்த திங்கிங் மேன் ஃபில்டர் செய்தி சிந்திக்கப்படுவதின் வடிவு. हमारे पास में प्रभु का धन्यवाद हो, अच्छा बजर है, நம்மிடத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. हमारे पास अच्छा टेस्ट भी है। நம்மிடத்தில் இந்த வார்த்தையின் டேஸ்டும் இருக்கிறது, ருசி இருக்கிறது. अब इसे सुन लेना, ये बोल के मैं खत्म करने वाला நான் हूं। முடிக்கிறேன். नबी कहते हैं, if the taste is the word of God உங்களுடைய உண்மையான ருசி வார்த்தை இருக்குமானால், and the will of God, தேவனுடைய சித்தம் இருக்குமானால், then you know what's in you, உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று. what's drawing the taste. உங்களுக்குள் இருக்குதான அந்த டேஸ்ட், அந்த ருசி தான் உங்களை ஊக்குவிக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். Shows you are a part of that word. அது காட்டுகிறது உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று. உங்களுக்குள் இந்த மணி நேரத்தில் வார்த்தை இருக்கிறபடினால் தான் நீங்கள் அந்த வார்த்தையை ருசிக்கிறீர்கள். And that shows that you are the part of the word. அது உங்களுக்கு நிச்சயத்தை கொடுக்கிறது. இந்த மணி நேரத்தில் வார்த்தை That word is in you. இந்த மணி நேரத்தில் வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. Flowing from the word. அது வார்த்தையிலிருந்து எடுத்துக் கொள்கிறது. अब्राहम ने एलोहिम के अंदर से पिया, அபிரகாம் எல் ஷடாயிலிருந்து எடுத்துக்கொண்டானா, பாலை எடுத்துக்கொண்டானா. हालेलुया, ஆமென். अब्राहम ने दूध पिया, அவன் பாலை உறிந்தானா, क्या मजबूत हुआ? அவன் வல்லமையானானா. क्या हमने वचन के दूध से पिया है? நீங்கள் வார்த்தை ஞான பாலை உறிந்து கொண்டீர்களா? हालेलुया, ஆமென். नबी कहते हैं, நீங்க சொல்றீங்க, it's drawing through the word இது வார்த்தையின் மூலமாக உறிந்து கொள்கிறீர்கள். because you are the part of the body of Christ of this age. ஏனென்றால் இந்த மணி நேரத்துக்குள்ள தேவனுடைய சரீரத்தின் பாகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். और ये एज 7 सील का एज है, இந்த காலம் 7 முத்திரைகளின் காலமாகும். ये एज मसीह के खोले जाने का एज है, கிறிஸ்து வெளிப்படக்கூடிய நேரமாகும். ये एज मसीह का जाहिर होने का एज இது है, கிறிஸ்து கிரியை வெளிப்படக்கூடிய நேரமாகும். ये एज दुल्हन का जाहिर होने का एज இது है। மனவாட்டி வெளிப்படுகிற காலமாகும். If that word is in you, அந்த வார்த்தை உங்களுக்கு இருக்குமானால் you can only draw through the word, நீங்கள் வார்த்தை மூலமாக தான் நீங்கள் உரிய முடியும். and the spirit that quickens that word, that's in you, அந்த ஆவி உங்களுக்குள் வந்து உங்களை உயிர்ப்பிக்கிறதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். and the word alone won't leave. அந்த வார்த்தை ஒருபோதும் உங்களை விட்டு விலகவே விலகாது. Hallelujah. ஹல்லேலூயா. The Father has given me will come to me. எதெல்லாம் தேவன் பிதா எனக்கு கொடுத்தாரோ அதில் ஒன்றை கூட நான் இழந்து போவதில்லை.
The Father. பிதா. The part of the body of Christ that's in the world. கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற பாகத்தின் வார்த்தையானது predestinated முன்குறிக்கப்பட்டது. and put into the heart. உங்கள் இதயத்துக்குள் போடப்பட்டது. And any man that's a real Christian. ஒரு உண்மையான கிறிஸ்தவன். Born again today. மறுபடியும் பிறந்தவன். Since he was a little kid. அவன் ஒரு சிறு குழந்தையா இருந்தபோது. Or a little girl. ஒரு சிறு குழந்தையா இருந்தபோது. Oh, there was something in you that hunger for God. அவனுக்குள் ஏதோ ஒன்று சிறு வயதிலிருந்தே தேவனுக்காக தாகமாக இருந்தது. तुम real Christian अगर हो, நீங்கள் உண்மையான கிறிஸ்தவ இருப்பீர்களானால் तुम्हारे अंदर एक भाव है. நீங்கள் சிறுவராக இருந்தபோது ஒரு தாகம். छोटे बच्चे भी थे. சின்னதாக இருக்கும்போது ஒரு தாகம் இருந்தது. கிறிஸ்துவின் வார்த்தை குறித்த தாகம் இருந்தது. ஆமென். इसलिए हम कहते हैं जब तुम्हारे बच्चे गड़बड़ करते हैं ना, they don't have the part of God. அதனால நான் சொல்லுவோம் குழந்தைகள் அங்கு விளையாடும் போது நாம் சொல்லுவோம் தேவனுடைய பாகம் இல்லை என்று. जिनमें भाग है उनमें क्या बोला है? யாரிடத்தில் பாகம் இருக்க என்ன செய்யும்? जिनको पढ़ाई का इंटरेस्ट है वो बच्चे स्कूल में कैसे बैठते हैं? ஓ யாருக்கு அந்த குழந்தைகளுக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ஸ்கூலில் எப்படி உட்காருகிறார்கள்? क्योंकि उनमें पढ़ाई का भाग है. ஏன்னா படிக்க வேண்டும் என்ற தாகம் இருக்கிறது. इंजीनियर डॉक्टर का भाग है. இன்ஜினியர் டாக்டர் ஆக வேண்டும் பாகம் இருக்கிறது. वो सुबह रोते नहीं, जाते आते स्कूल में पढ़ाई करते हैं. அவர்கள் ஸ்கூலுக்கு போவது அழுவதில்லை, போய் डॉक्टर படிக்கிறார்கள். बनने का भाग उसमें है. ஏன்னா டாக்டர் ஆக வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. அதே போல जिसमें बिलीवर बनने का भाग है ना, அதேபோல் ஒரு விசுவாசியாக வாஞ்சை இருக்குமானால் चर्च में गड़बड़ नहीं करते. சபையில் நீங்கள் கடுபட பண்ண மாட்டீர்கள். वे आराधना और प्रार्थना நீங்கள் करते हैं. ஆராதனை செய்வீர்கள், குழந்தை ஆராதனை செய்வீர்கள். ஆமென். मैं नहीं कहता हूँ, पवित्र आत्मा कहता நான் है. சொல்லுகிறேன், பரிசுத்தாவி சொல்கிறார். अब नबी कहते हैं तुम जब छोटे बच्चे थे நீங்கள் சிறு குழந்தையா இருந்தபோது கூட तब तुम्हारे अंदर कुछ तो हंगर था, உங்களுக்குள் ஒரு தாகம் இருந்தது. तुम्हारे अंदर कुछ तो प्यास था, உங்களுக்குள் ஒரு தாகம் இருந்தது. और वो प्यास था जो तुम्हें उस जगह पर लेकर आया. அந்த தாகமானது உங்களை அந்த இடத்தில் கொண்டு போகிறது. अब तुम कलीसिया में गए, நீங்கள் சபைக்கு तुम சென்றீர்கள், यहाँ गए, तुम वहाँ गए, அங்கு சென்றீர்கள். लेकिन तुम्हें कोई भी कुछ मिला नहीं. உங்களுக்கு எங்கேயுமே ஒரு சந்தோஷம் திருப்தி It கிடைக்கவில்லை. wouldn't work. அது எதுவுமே நடக்கவில்லை. But what was it? அது என்னது? It was that word. அது அந்த வார்த்தை, முன்குறிக்கப்பட்ட வார்த்தை, உலக தோற்றத்துக்கு முன்பே உங்களுக்கு வைத்த வார்த்தை. मैं चर्च जा रहा हूँ, நான் சபைக்கு செல்கிறேன், आमीन, हालेलुया, ग्लोरी टू गॉड, डांस करता हूँ. ஆமென், ஹல்லேலூயா, பாடுகிறேன், ஆடுகிறேன். अगर मैं पिक्चर में फाइटिंग வீட்ல இருந்து அப்படி சினிமா பார்த்து அப்படி சந்தோஷப்படுறேன். इधर लेकिन मैं ये खेल रहा हूँ, वो खेल रहा हूँ, அப்படி உலகத்துல விளையாடுற எல்லாம் போயிடுறேன். उधर ये लफड़े, उधर वो लफड़े, இங்க அந்த தவறான காரியங்கள், அந்த காரியங்கள் मन नहीं लगता है कि सही मसीह हूँ. மனசு வந்து சொல்கிறது இது உண்மையான கிறிஸ்தவன் அல்ல என்று சுட்டி காட்டுகிறது. மனதை குற்றப்படுத்துகிறது. हमारा मन कहता है, நம்முடைய மனதை நம்ம குற்றவாளி என்று தீர்க்கிறது. मैं तालियां मारता हूं, क्लैप करता हूं, बाल काटती हूँ. நான் கை தட்டுறேன், எல்லாம் பண்ண முடி வெட்டுகிறேன். बाइबल कहता है बाल काटने वाली का प्रार्थना प्रभु सुनता ही नहीं. பைபிள் சொல்றது முடி வெட்டக்கூடிய ஸ்திரீயின் ஜெபத்தை தேவன் கேட்பதே இல்லை. अरे वो चिल्ला रही चिल्ला रही चिल्ला रही चिल्ला रही, அவளோ என்ன வேணாலும் கத்தட்டும், தேவனோ கேட்ப போவதில்லை. पास्टर कहते हैं आमीन आमीन आमीन, लेकिन वो सुनता ही नहीं प्रभु. அவ பாஸ்டர் என்ன ஆமென் சொல்லலாம் கேட்பதே இல்லை. क्योंकि बाल काटने वाले को प्रभु ने ग्रहण ही नहीं किया. ஏன்னா முடி வெட்டக்கூடியவர்களை தேவன் கேட்பதே இல்லை. कहीं तो फिल्टर गलत है. எங்கேயோ அங்கு அந்த வடிவு வந்து சரியில்லை. और आप ही को ही मालूम है. அது உங்களுக்கு தான் தெரியும். வடிவு यहाँ पर बैठे आमीन आमीन, वहाँ पर ये लड़की को देखते हो, वो लड़की को देखते हो. நீங்க வெளியே சென்று அந்த பெண் இந்த பெண்ணை பார்க்கிறீர்கள், தவறான காரியங்களை செய்கிறீர்கள். फिल्टर सही नहीं है. அப்போ அங்க அந்த வடி கட்டி இல்லை. यहाँ पर हम प्रभु के लिए जिएंगे, जो प्रभु बोले करेंगे. वहाँ पर गोरी के, लंबी के, चौड़ी के, कमाती के, वो ऐसा है कि उसका घर है क्या? நாம் இங்கு வேற எல்லாம் பேசுறோம், அங்க போய் உலகத்தான போல் நாம் யோசிக்கிறோம். नबी कहते हैं, தீர்க்க சொல்கிறார். मैं खत्म कर रहा हूँ, सुन लेना, बहुत सीरियस है. சீரியஸான பாயிண்ட். क्योंकि वही जिएगा जिसके अंदर फिल्टर है, யாருக்குள் அந்த வடிகட்டுதல் இருக்கிறதோ அவர்கள் தான் ஜீவிக்க முடியும். जिसका बजर बजता है. யாருக்குள் இந்த அலாரம் சத்தம் அடிக்கிறதோ அவர்கள் தான் ஜீவிக்க முடியும். अब मैं जैसा पढ़ता हूँ वैसा ट्रांसलेट होने दो, आप भी ध्यान देना. நான் எப்படி தீர்க்க சொன்னாரோ அதைத்தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். नबी कहते हैं, சொல்கிறார், a man that's a real Christian, ஒரு மனிதன் உண்மையான கிறிஸ்தவன், born again today, திரும்ப மறுபடியும் பிறந்தவன், knows since he was a little kid அவர் ஒரு சிறு குழந்தை இருக்கும்போது அவருக்கு தெரியும், or a little girl, ஒரு பெண்ணா இருந்தாலும் that சரி, there was something in you that hunger for God, அவருக்குள் ஏதோ ஒன்று இருந்தது, தேவனுக்காக அது அங்கு தாகமாக இருந்தது. and you tried joining churches and everything else, நீங்கள் சபைக்கு சென்றீர்கள், எல்லா முயற்சியும் பண்ணினீர்கள், it wouldn't work. அது அங்கு வேலை செய்யவில்லை. What was it? அது என்ன அந்த தாகம் It என்ன? was that word. இது அந்த வார்த்தை தான் அந்த தாகம். You was hunting for a filter. நீங்கள் அந்த வடிகட்டலுக்காக காத்துக் கொண்டீர்கள். तुम ऐसे फिल्टर को ढूंढ रहे हो जहां से प्रभु का वचन जाने के बाद कोई गंदगी जा नहीं पाएगी. நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு வடிகட்டுதலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது தேவை என்று அறிந்திருக்கிறீர்கள். அதன் மூலமாக வார்த்தை மாத்திரமே நுழைய முடியும், உலகம் அதன் மூலமாக நுழைய முடியாது. हमारे पास ऐसा फिल्टर वचन चाहिए जो उन थॉट को रोकेगा. நம்மிடத்தில் அப்பேற்பட்ட வடிகட்டி இருக்க வேண்டும், உலகம் வரும்போது அங்கு சிக்கிக் கொள்ள வேண்டும். हालेलुया. क्या आपके समझ में आ रहा है? சொல்றது புரியுதா?
मैं नहीं रोकूंगा, நான் உங்களை தடை செய்ய முடியாது. फिल्टर रोकेगा, அந்த வடிகட்டி நிப்பாட்டும். வடிகட்டி உலகத்தை தடை செய்யும். आमेन, ஹalleluya. आमेन, ஆமென். पास्टर आपसे पूछ सकता हूं मैं, பாஸ்டர் உங்களுக்கு கேட்கலாமா? क्या आप प्रभु भोजन दे रहे हैं? நீங்கள் கம்யூனியன் கொடுக்கிறீர்களா? तब आप बोलते हैं ராபோஜனம் கொடுக்கிறீர்களா? जिन्होंने यीशु मसीह के नाम में बपतिस्मा लिया वही ले. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மாத்திரமே இந்த ராபோஜனத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்று பாஸ்டர் சொல்கிறாரா? बाकी ले नहीं, மற்றவர்களாம் எடுக்க முடியாது. क्योंकि वो फिल्टर है. ஏனென்றால் அதுதான் அந்த வடிகட்டி. अब हम कहेंगे हमारे चर्च में वही बहन प्रार्थना करे जो बाल काटती नहीं है. நாம் சொல்வோம் நம்ம சபையில் எந்த சகோதரி முடி வெட்டாமல் இருக்கிறாளோ அவள் தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். फिल्टर लगा देना अभी, வடிகட்டியை போட்டு விடுங்கள். क्योंकि फिल्टर लगाने से शैतान भाग जाएगा. வடிகட்டி போட்டால் பிசாசு ஓடி விடுவார். लेकिन प्रभु तुम्हें ब्लेस करेगा. ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். हालेलुया, हालेलुया. मैंने खत्म किया, நான் முடிக்கிறேன். मैं वैसे ही पढ़ूंगा जैसा है. நான் எப்படி சொல்ல அப்படி வாசிப்பேன். And one day it flashed before you, ஆனால் ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் வந்தது. and you see Jesus Christ the same yesterday, today, forever. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேற்று மீண்டும் என்று மாறாது என்று கண்டுகொண்டீர்கள். And that satisfies the taste. அதுதான் உங்களுக்கு திருப்தியை கொடுத்தது. Life was in you drawing. ஏற்கனவே ஜீவன் இருந்தபடினால் அது அந்த இழுக்க ஆரம்பிச்சது. சுவை இழுக்க The ஆரம்பிச்சது. life in you is drawing. அந்த ஜீவன் உங்களுக்குள் இருந்து இழுக்கிறது. It's telling what desire you got here. அது சொல்லுகிறது உங்களுக்குள் என்ன ருசி இருக்கிறது என்று காட்டுகிறது. You are pulling, hallelujah. நீங்கள் ருசியின்படி இழுக்கிறீர்கள். You can't pull through this and that and the other. நீங்கள் வேற எந்த வடிகட்டியும் யூஸ் பண்ண முடியாது. You got to find that right filter. நீங்கள் சரியான வடிகட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். Because you are a thinking man. நீங்கள் புத்தியுள்ள குமாரன். और वो filter कौन है? அந்த வடிகட்டி யார்? Oh, hallelujah. खुदा का वचन. தேவனுடைய வார்த்தையாகும். And if you are a thinking person, நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு புத்தியுள்ள you மனிதன். are predestinated. நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். You are filtered. நீங்கள் உங்களுக்கு வடிகட்டி For இருக்கிறது. the foundation of the world. உங்களுக்கு முன்பே இருக்கிறது. Hallelujah. उस समय का वचन. அந்த மனிதனுக்கு வார்த்தை वचन ही जिएगा. வார்த்தை தான் ஜீவிக்கும். खुदा ने खास रखा हुआ है. உங்களுக்கு ஸ்பெஷலா खुदा வைத்திருக்கிறார். ने खास मोहरें खोली है. தேவன் முத்திரையை और நடத்தினார். वचन होने से पहले वचन जाहिर हुआ है. வார்த்தை இங்கு எழுதப்படுவதற்கு முன்பே உங்களை குறித்து முன்குறித்திருக்கிறார். हालेलुया. क्या वचन प्रमाणित हो रहा है? வார்த்தை வெளிப்படுகிறதா? क्या आपका फिल्टर लगाने का तैयार हो? உங்களுடைய வடிகட்டி நடக்கிறதா? इस युग का फिल्टर लगाने का तैयार हो? வடிகட்டி வார்த்தை நடக்கிறதா? फिल्टर लगाना तुम्हारा काम है. வடிகட்டியை நீங்க போட்டுக் கொள்ளுங்க. अब कोई भी रैप्चर में नहीं जाएगा. ஓ யாரும் ரேப்சர் சொல்ல முடியாது. वही जाएगा. ஓ யார் செல்வார்? वो वचन से भरा हुआ है. வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர் மாத்திரமே செல்ல முடியும். हालेलुया. तुम्हारा भाग तुम्हें जीना है. உங்கள் பாவத்தை நீங்கள் ஜீவிக்க வேண்டும். क्या पीटर मच्छी पकड़ने से मनुष्य पकड़ने वाला भाग बन गया? பேதுரு மீன் பிடிக்காமல் மனிதனை பிடிக்க ஆரம்பித்து விட்டாரா? क्या शॉल मर्डर करने वाले से बचाने वाला भाग बन गया? சவுல் கொலைகாரனிலிருந்து அங்கு காப்பாற்றக்கூடியவராக மாறினார்களா? क्या जायरेस के घर में प्रभु आ गया? யாரேஸ் வீட்டில் இயேசு வந்தாரா? और नींद को जीवन में बदल दिया. நித்திரையில் உள்ள குமாரத்தை உயிரோடு எழுப்பினாரா? हालेलुया. ஆமென். आज वही खुदा यहाँ तुम्हारे लिए आया है. தேவன் வார்த்தை வடிவத்தில் வந்திருக்கிறார். इसलिए मोहरें खोली गई है. திறக்கப்பட்டன. क्या मोहरें खोली गई है? यहाँ की मोहरें नहीं. இந்த முத்திரையை சொல்லவில்லை. हमारे लाइफ की मोहरें. ஜீவத்தின் முத்திரை. हालेलुया. तुम आजाद हो. விடுதலையாக்கப்படுகிறீர்கள். पवित्र आत्मा आजाद है. பரிசுத்த ஆவியை விடுதலையாக்கப்படுகிறீர்கள். वो काम करने को तैयार हो. அதே காரியத்தை செய்ய ஆயத்தமா लास्ट இருக்கிறீர்களா? पॉइंट. क्या आप मेरे साथ आमीन कहोगे? எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? क्या मुझे आप बताओ, क्या यीशु ने खोई हुई भेड़ों को ढूंढा? இயேசு அங்கே தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்தாரா? वो उसी के लिए आया था. அவர் அதற்காக தான் வந்தார். क्या पीटर ने मनुष्य को पकड़ा? பேதுரு மனுஷனை பிடித்தாரா? वो उसी के लिए आया था. அதற்காக தான் வந்தார். क्या पौल ने सारे लोगों को बदल डाला? பவுல் எல்லாரையும் மாற்றினாரா? वो उसी के लिए आया था. அதற்காக முன்குறிக்கப்பட்டார். ब्रैनम ने ब्राइड को चर्च से अलग किया? வேணாம் மனவாட்டியை சபையிலிருந்து வேலை பிடித்தாரா? அதற்காக வந்திருக்கிறார். लाखों के चेक फाड़ दिए. ஓ லட்சக்கணக்கான செக்கை தூக்கி आप और मेरे साथ खड़ा रहा. ஆனா உங்களுக்காக எனக்காக தனிமையானார். आप और मेरे साथ खड़ा रहा. உங்களுக்காக எனக்காக நின்றார். अब मैं आपसे कह के खत्म कर रहा நான் हूँ. உங்களுக்கு சொல்ல முடிக்கிறேன். क्या तुम्हारे समय का वचन आया है? உங்கள் நேரத்தின் வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறதா? कब्रें खोली जाएगी. ஓ கல்லறைகள் திறக்கப்படுமா? सोए हुए जाग जाएंगे. மரித்தவர்கள் எழுப்பார்களா? हम तो जीवित है. நாம் உயிரோடு இருக்கிறோம். நாம் மறுரூபமாக்கப்படுவோமா? क्या ये वचन हमारा भाग है? வார்த்தை நம்முடைய பாகமா? क्या ये वचन हमारा भाग है? क्या हम बदलने वाले हैं? மறுரூபமாக்கப்படுவோமா? जरूर जय आ जाएगा. நிச்சயமாக மறுரூபமாடுவோம். प्रभु तुम्हें आशीष दे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். हालेलुया. हालेलुया. Thank you, Lord God.
எல்லாம் அப்படியே எழுதியிருப்பாரு. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதே இல்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை, தள்ளப்பட்டும் நாங்கள் கீழே விழுவதில்லை என்று சொல்லுவோம். தெரியுதுங்களா அந்த மினிஸ்ட்ரியுடைய பவர் என்னன்றது? 7 சீல் இது திறக்கலன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அது திறக்கப்பட்டனாலதான் இவ்வளவு விஷயங்கள் வெளியில வருது. ஆகவே தான் நம்முடைய சபையை பொறுத்தவரையும் எந்த விசுவாசியும் நீங்க வாங்க கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. வார்த்தையின் பாகமா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா வரும், கம்பல்சரியா கிடையாது. ஏனென்றால் அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். பவுல் சவுலா இருந்த போது அவன் துன்பப்படுத்தவனா இருந்தான். ஆனால் கிறிஸ்துவை கண்டபோது நான் என்னுடைய இந்த பாகம் இது கிடையாது, நான் துன்பப்படுத்தல் கிடையாது, என்னுடைய பாகம் அது என்று பற்றி பிடித்து கொண்டான். இந்த நேரம் கொண்டு பவுலுடைய சீரியமானது மாறிவிட்டது. அதே போல இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வார்த்தையை நீங்கள் சந்திக்கும் போது உங்களுடைய பாகத்தை நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்வீர்கள். நீங்கள் வார்த்தையின் பாகமாக இருந்தால் you are the part of the word. You will automatically reflect. What it contains, it all contains yourself. அதுக்குள்ள வார்த்தைக்குள்ள என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்குள்ள. வார்த்தைக்குள்ள கசப்பு இல்ல, வார்த்தைக்குள்ள விரோதம் கிடையாது, சத்துருக்களை சிநேகிக்க சொல்லுது. உலகத்தில் என்னதான் நமக்கு தீமை செய்தாலும் பரவாயில்லை, God bless you என்று சொல்லி நம்ம அரவணைக்கக்கூடிய அன்பத்தான் கற்றுக்கொள்கிறோம். துன்பப்படுத்திக் கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய அந்த சவுல் பவுலாய் மாறின போது அவன் இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக தடவை அடிபட்டிருக்கிறார், அநேக தடவை வேதனைப்பட்டிருக்கிறார். அவர் சொல்ல, இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. மரணமானாலும் ஜீவனானாலும் ஜீவனமானாலும் நாசமோசங்களானாலும் பட்டினியானாலும் இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பவர் 7 சீல் ஆமென் கேட்க முடியுமா? புரிஞ்சுட்டீங்களா? ஆகவேதான் இந்த 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 காலமானது கடைசி காலத்தில் எத்தனை பேர் காணப்பட்டாலும் இந்த மினிஸ்ட்ரியில ஒரு சேஞ்சஸ் நீங்க பார்க்கலன்னா இங்க வந்தாதான் பார்க்க முடியும். ஆமென். 1000 பேர் 1000 சொல்லலாம். அன்னைக்கு பிலிப்பு கூப்பிட்டாரு, நீ வந்து பாரு என்று நாத்தார்கள் சொல்றாரு. நாத்தார்கள் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டான். ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த செய்தி. ஆனா தான் நம்ம வந்து என்னன்னா, நீங்க வந்து பாருங்க, உள்ள உட்கார்ந்து பாருங்க, இந்த கல்ச்சருக்கு நீங்க மாறிடுவீங்க. நீங்க வார்த்தையின் பாகமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மாறுவீங்க, இல்லைன்னா ஓடிடுவீங்க. இருக்க 2 நடக்கும். ஒண்ணு உங்களோட பயணம் செய்வாங்க, இல்லைன்னா உங்களை விட்டு ஓடிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தை கொடுத்தார். நம்ம எல்லாரும் மிக சந்தோஷமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் யாரும் அப்படியே ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. எல்லா வாயில கேட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தர் தம்முடைய தாசரை அனுப்பி வல்லமையாய் பயன்படுத்துவதற்காக நமக்கு இன்னைக்கு தேவையான வார்த்தை. நாம் வார்த்தையின் பாகமாக இருக்கிறோம், அவர் நம்முடைய பாகமாக இருக்கிறார். ஆகவே பேதுருவை பார்த்தபோது அவனை மீன் பிடிக்கிறவன் என்று உலகம் பார்த்தது. ஆனால் இயேசுவோ நீ மனுஷனை பிடிக்கிறவனாக இருக்கிறார். தாவீதை பார்த்தபோது ஒரு ஆடு மேய்க்கிறவன் என்று உலகம் பார்த்தது. ஆனால் தாவீதை ராஜாவாக கர்த்தர் பார்த்தார். ஆடு மேய்க்கிறவனை உலகம் பார்த்தது. ஆனால் ராஜாவாக கர்த்தர் அவனை பார்த்தார். சவுலை பார்த்தபோது அவன் ஒரு பரிசேயர் உலக பிரகாரமான பார்த்தார். ஆனால் தேவன் பார்த்த பொழுது அவனை ஒரு அப்போஸ்தலனாக பார்த்தார். அவனை ஒரு தீர்க்கதரிசியாக, காலத்தின் தூதனாக பார்த்தார். பிரியமானவர்களே, அன்றைக்கு எப்படி அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய வார்த்தையில எழுதப்பட்ட பாகத்தை அவர் நிறைவேற்றினார்களோ, இன்றைக்கு நம்முடைய பாகம் நிறைவேறக்கூடிய நேரத்தில் நம்முடைய பாட்டை நாம் நிறைவேறக்கூடிய அந்த காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவருடைய கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த வார்த்தை தேவன் ஆசீர்வதித்து தந்ததற்காக அருமையான சகோதரர் ஐசக் வந்து ஜெபம் பண்ணுவோம். டேனியல் ஐசக் சீனியர் ஏனோ அந்த ஜெபம் நம்ம எல்லாரும்
Thank you, Lord. Father, we thank you for this day, Lord. நேரத்துக்காக நன்றி Lord, செலுத்துகிறோம். we thank you for this wonderful message, Lord. இந்த செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான செய்தி. Really, Lord God, thank you for that predestination, Lord. ஆண்டவரே, உண்மையாகவே அந்த முன்குறிக்கப்படுவதற்காக நன்றி Oh, செலுத்துகிறோம். the part that we were to play, Lord. நாங்கள் இந்த காலத்திலே செய்ய வேண்டிய அந்த Oh, even காரியத்தை before, Lord God, we were created, Lord. ஆண்டவரே, உலகத்திற்கு முன்பதாகவே நீர் எங்களை Oh, சிருஷ்டித்தீர். you predestinated us into that. நீர் அதற்காக எங்களை முன்குறித்தீர் You ஆண்டவரே. knew, Lord, what we were, Lord. நீர் எப்படி விரும்புகிறீர் அப்படி நாங்கள் Oh, இருக்கிறோம். what we were going to do, Lord. நீர் என்ன செய்ய வேண்டும் என்று And how விரும்புகிறீர். we were going to live, Lord. நாங்கள் எப்படி ஜீவிக்க But போகிறோம். still you chose us, Lord. ஆனாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. And you brought us in this age, Lord. இந்த காலத்தில் எங்களை கொண்டு வந்ததற்காக Like Pastor said, Lord. போதகர் சொன்னது போல Oh, you did not keep us in 100 years back. நீர் எங்களை 100 வருடத்துக்கு முன்பதாக You did வைத்திருந்தார். not keep us 50 years back, Lord. 50 வருடத்துக்கு முன்பதாக எங்களை But வைக்கவில்லை. you kept us in this age, Lord. ஆனால் நீர் எங்களை சரியான நேரத்தில் இன்றைக்கு Oh, வைத்தீர். in this bright age, Lord. இந்த மனவாட்டியில் So that we can live the life, Lord. அந்த ஜீவித்தை வாழ Oh, we really thank you for that predestination, Lord. நன்றி செலுத்துகிறோம். Oh, we thank you for this amazing word, Lord. இந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Oh, we really are thankful for that predestination, Lord. நாங்கள் அந்த முன்குறித்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம். Oh, we thank you for this word, இந்த Lord. வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Bless our pastor, Lord. எங்கள் போதகரை ஆசீர்வதியும். Oh, bless the meetings, Lord. இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து Oh, we pray, Lord. நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh, we thank you for this word, இந்த வார்த்தைக்காக, this worship, இந்த ஆராதனைக்காக and we submit everything unto their hand. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்படைக்கிறோம். Bless the evening message as well. சாயங்கால கூட்டத்தை ஆசீர்வதியும். Oh, we ask this prayer in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஹalleluya. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் கண்களை மூடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடு கூட காணப்படுவதாக.